ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. தொழில் முனைவோராய் நிகழ்ச்சி மேலாண்மை துறையில் சாதித்துக் கொண்டிருக்கும் ராகினி முரளிதரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே. வித்யாவதி அவர்கள். என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க நம்ம அரங்கத்துக்கு. யாருன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ஒரு சிறிய விழாவா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிரம்மாண்டமான மேடை நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அதோட வெற்றிக்கு பின்னால இருக்கக்கூடிய திட்டமிடல், அதனுடைய கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், அந்த நேர மேலாண்மை, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்மளுடைய சந்தோஷத்துக்கு அடிப்படை காரணமா இருக்கிற ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகியை தான் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் வித்யா, ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிறது. மேம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஈவெண்ட் மேனேஜர் இருக்காரு. நான் குழந்தையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ்க்கு கிஃப்ட் வாங்குகிறோம். வீட்டில் ஒரு பர்த்டே ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு நம்ம அதுக்கு பலூன் வாங்கி போடுறது, கலர் பேப்பர் வாங்கி ஒட்டுறது, இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் பண்ணுறது, பிளான் பண்ணுறது. பேசிக்கலி இப்போ ஒருத்தருக்கு சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணணும், வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாங்க, அவங்களுக்கு திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியாமல் கூப்பிட்டு ஏர்போர்ட் வர சொல்லி ஒரு சின்ன செலிப்ரேஷன் கேக்கோட பண்ணுறது, இல்லாட்டி வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது, பூக்காரங்களோட பேசி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம தான் எல்லாமே பண்ணுவோம். நம்மளே பூக்காரங்க கிட்ட பேசுவோம், நாதஸ்வரம் தவில் அவங்க கிட்ட பேசுவோம், காருக்கு சொல்லுவோம், குதிரைக்கு சொல்லுவோம், வெட்டிங் டெக்கரேஷன்லேருந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயமும் இப்போ பத்திரிக்கைக்கு போய் உட்காந்து டிசைன், அந்த பிரிண்டரோட உட்காந்து டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் ஆரம்பித்து எல்லாரையுமே போய் நேரடியாக பார்த்து இன்வைட் பண்ணி கடைசியில் தாம்பூல பை வரைக்கும் எல்லாமே நம்ம வீட்டுக்காரங்க தான் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஈவெண்ட் மேனேஜர் ஃபஸ்ட்டு இருக்காங்க. நாள் ஆக என்ன ஆயிடுச்சுன்னு, எல்லாருமே ரொம்ப நல்ல சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்பர் 1, சில பேர் ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. அது யாருங்கிறத இந்த விஷயத்த பண்ணி பண்ணி எங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஃபெயிலியர் ரேட்ஸ் ஒரு ஈவெண்ட் மேனேஜர் கிட்ட போகும்போது கம்மி. ஏன்னா நம்மளோட நிகழ்ச்சியை நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க, எந்த இஷ்யூவுமே வராது. இப்போ ஒரு ஜென்ரேட்டர் வேணும், நிறைய பேருக்கு தெரியாது, பவர் கட் ஆகிடும், என்ன பண்ணோன்னே அவங்களுக்கு தெரியாது, இருட்டில் உட்காருவாங்க. எது தேவை எது அத்தியாவசியங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி. முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பங்கள் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் எல்லாமே உள்ளூர்ல இருப்போம். ஒரு விழா நடத்தணும், இல்லை ஒரு விசேஷம் நடத்தணும் வீட்டில் அப்படின்னாலே மாமாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ இறங்கி எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு அந்த அனுபவமும் இருந்துச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கே நிறைய பேர் போயிட்டு போது அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு அவங்களால முடியாத சூழ்நிலை வருது. கரெக்ட். ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு போட வேண்டிய அந்த எஃபர்ட் நிறைய போட வேண்டியதா இருக்குது. ஒருத்தர் எல்லா விஷயத்துக்காகவும் அலைய முடியாது. அந்த மாதிரி சமயங்கள்ல ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தானே சொல்றீங்க? கண்டிப்பா. முன்னாடி இருந்த சூழ்நிலைகள்லாம் வேற, நம்மளோட கமிட்மெண்ட்ஸ்லாம் வேற. இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டு, எல்லாருமே பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. அந்த காலத்து மாதிரி எல்லா விஷயங்களையுமே நுணுக்கமாக பார்த்து நம்மளால பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை வேற ஒரு ப்ரொஃபஷனல், அந்த துறையை சார்ந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராவாக அதுக்கு ஏதோ ஒரு பேமெண்ட்டா அதை நான் கொடுத்துட்றேன். இப்போ அந்த காலத்தில் சேமிப்பு அந்த சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால பார்த்து 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 கணக்கு போட்டு அவங்க மிச்சம் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் எப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொடுத்து நம்ம கிட்ட அந்த வேலை வராமல் யாரோ ஒருத்தர் அந்த ஃபுல் டென்ஷன் எடுத்துட்டு நல்லா பண்ணாங்கன்னா நமக்கான மேக்கப், ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட், அதுக்கப்புறமா காஸ்டியூம் பார்க்கறது, பிளவுஸ் தைக்க கொடுக்கறது, நம்மளோட பார்ட்டிஸ் சங்கீத்தெல்லாம் அட்டென்ட் பண்ணுறது, நேராக போய் பீஸ்ஃபுல்லாக உட்காரணும், நமக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம், அப்பா அம்மா எந்த அலைச்சலும் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கல்ச்சர் ஷிஃப்ட்னால வந்த ஒரு ப்ரொஃபஷன்னு கூட நான் சொல்லுவேன். அது இப்போ நிறைய அதிகமானதுக்கு ரீசன் என்னன்னா, a lot of people prefer convenience and quality. நிறைய பேருக்கு சௌகரியம் முதன்மையா இப்ப இருக்குன்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். ஸோ இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நல்ல குவாலிட்டி அவங்க அதே பணத்துக்கு வாங்கிக்கிறாங்க. இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இதுல நீங்க பிறந்தநாள் நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல பெரிய மேடை நிகழ்ச்சிகளா, ஒரு கவர்மெண்ட் ஈவெண்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நடத்துறீங்க இல்லையா? இந்த மாதிரி சிறிய நிகழ்ச்சிகளுக்கும் பெரிய ஈவெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு. இப்போ பர்த்டேஸ் இருக்கு, கல்யாணங்கள் இருக்கு, வீட்டு ஃபங்க்ஷன், இது எல்லாமே வீட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துடும். கிரகப்பிரவேசமோ, இல்லை ஒரு 60ஆம் கல்யாணமோ, இல்லை ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பேர் வைக்கிறதுக்கு, அப்புறமா மஞ்சள் நீராட்டு விழா, இது எல்லாமே வீட்டு ஃபங்க்ஷனாக வந்துடும். இப்போ நம்ம கம்பெனிஸ் போகிறோம் இல்லையா, அங்கே உள்ளுக்குள்ள ஆனுவல் டேஸ் நடக்கும். அதாவது வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ்க்கு கம்பெனிஸ் ஒரு பட்ஜெட் கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ரிசார்ட்லையோ இல்லை ஒரு ஆடிட்டோரியம்லையோ போய் கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி அந்த வருஷம் பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அடுத்த
அடுத்த வருஷத்தோட டார்கெட் செட் பண்றது, விஷன் செட் பண்றது, நல்ல சாப்பாடு, நல்ல என்டர்டெயின்மெண்ட். அவங்க அன்னைக்கு ஒரு நாள் லேப்டாப் எல்லாம் விட்டுட்டு வெளியில வந்து ஃபேமிலிஸோட என்ஜாய் பண்ணணும், நம்மளோட ஃபேமிலிஸும் நம்மளோட கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆனுவல் டேஸ் பண்ணுவாங்க. எவ்ரி குவார்ட்டர் வந்து கம்பெனிஸ் பட்ஜெட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு டீம் அவுட்டிங், அதாவது மொத்தமா ஒரு 5,000 பேர் இருக்கிற ஒரு கம்பெனில 50 பேர், 200 பேர், 150 பேரா வேற வேற டீம்ல இருப்பாங்க. மார்க்கெட்டிங் டீம் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் பேயபிள், அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், நிறைய டிஃப்ரெண்ட் HR இருக்கும், அட்மின் இருக்கும், ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும். இவங்க எல்லா டீம்ஸுக்கும் தனித்தனி பட்ஜெட்ஸ் கொடுத்து குவார்ட்டர்லியா டீம்ஸா வெளில போவாங்க. ஸ்மாலர் பட்ஜெட், ஸ்மாலர் இவெண்ட். அதே மாதிரியே யாராவது இப்போ ஒரு பாஸ் வந்து வேலையை விட்டு போறாரு, இல்ல ரிட்டையர் ஆகி போறாருன்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி இருக்கும். வெறும் ஆனுவல் அவார்ட்ஸுக்குன்னு தனியா இருக்கும். ஆனுவல் டே இல்லாமல் ஃபேமிலி டேன்னு இருக்கும். கிட்ஸுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இன்டர்னல் டேலண்ட் ஹண்ட் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து இப்போ நம்ம கலை நிகழ்ச்சிக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வரலாம், இல்லாட்டி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களோட திறமையை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒரு பெரிய மேடை கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ் போகிறோம்னா ஸ்கூல்லையும் ஆனுவல் டே இருக்குது. காலேஜில் வந்து ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி, காலேஜ்லேருந்து வெளில போகும்போது ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கும், டிபார்ட்மெண்ட் டே நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்கேல்னு பார்த்தாக்க டிஃபைனே பண்ண முடியாது. கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விளையாட்டுத்துறை எடுத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கேம்ஸ் விளையாடுவாங்க, ஸ்டேட் லெவலில் விளையாடுவாங்க, நேஷனல் லெவலில் விளையாடுவாங்க, இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடுவாங்க. இது எல்லாமே ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க இருப்பாங்க. எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பீப்புள் ட்ரிவன் ஈகோ சிஸ்டம். ஒரு தனி மனிதனால எதையுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு செட்டப் வேணும். ஒரு 100 பேர்லேருந்து ஒரு 1000 பேர் வரைக்கும் வேலை செய்வாங்க, டிபெண்டிங் ஆன் த ஸ்கேல் ஆஃப் த ஈவெண்ட். இல்லை ஒரு 2 பேர் 4 பேர். ஆனால் நம்மளால தனியாக புல் ஆஃப் பண்ணவே முடியாது ஒரு பெரிய ஸ்கேல் ஈவெண்ட்டை. ஸோ அப்படி இருக்கும்போது கம்மிங் பேக் டு யோர் குவெஸ்டின், சின்ன ஈவெண்ட்டுக்கும் பெரிய ஈவெண்ட்டுக்கும் முதல்ல நான் வந்து எது காமன் அப்படின்னு சொல்கிறேன். காமன் வந்து பிளானிங் அண்ட் மோஸ்ட் குரூஷியல் வந்து பிளானிங் தான். பிளானிங்னு நான் சொல்லும் போது முதல்ல என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் உங்ககிட்டேருந்து தெரிஞ்சுப்பேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிக்காக ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க. அந்த ஈவெண்ட்டில் ஒரு பாஸாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுமா, இல்லை இந்த வருஷம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத எம்ப்ளாயீஸ்க்கு தெரியப்படுத்தணுமா, இல்லை என் கஷ்டம் என்னோடய போட்டோம், நெக்ஸ்ட் இயருக்கு இவங்க வந்து பயங்கர சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணுமா, இல்லை வேலையை பற்றியே பேச வேண்டாம், வெறுமை வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க போயிடணும். வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க, டுடே இஸ் நாட் அபவுட் ஒர்க், அவங்க ஜஸ்ட் வந்து தே நீட் டு ஹேவ் ஃபன்னு நினைக்கணுமா அப்படிங்கிற விஷன் ரொம்ப முக்கியம். ரொம்ப சின்ன ஈவெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க, 2 பேர் தான். நீங்கள் அந்த இடத்துல என்ன அவருக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் சர்ப்ரைஸ் ஆகணுமா, சிரிக்கணுமா, அழணுமா? அழணுன்னு சந்தோஷ கண்ணீர், அதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அவர் கண்ணிலேருந்து தண்ணி வரணுமா? உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷன் வந்து காமன். அது விஷன் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எது வித்தியாசம்னு பார்த்தா டெஃபினட்டாக பட்ஜெட்ஸ் அண்ட் ஸ்கேல் ஆஃப் த ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் டிட்டர்மின் பண்ணும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வித்தியாசம் சின்ன ஈவெண்ட்டுக்கும் பெரிய ஈவெண்ட்டுக்கும்னு. நீங்கள் எவ்வளோ பேருக்காக இந்த ஈவெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் வந்து பார்க்க போகிறாங்க, வீட்டுக்குள்ளே நடக்குதா, ஊருக்குள்ளே நடக்குதா, நாட்டுக்குள்ளே நடக்குதா, இல்லை வெளிநாட்டுக்காரங்க வராங்களா, என்ன பட்ஜெட்ஸ், 100ல் பண்ணுறீங்களா, 1000-ஆ, லட்சமா, கோடியா, பல கோடிகளா, இது எல்லாமே வந்து வில் மேக் த டிஃப்ரென்ஸ். இப்போ நான் ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு நிகழ்ச்சி எங்கள் வீட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய வீட்டை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் என்னுடைய வீட்டு தேவைகளை நான் ஈஸியாக பூர்த்தி பண்ணிட முடியும். ஆனால் ஒரு ஈவெண்ட் மேனேஜராக இருக்கிற நீங்கள் இப்போ ஒரு 100 பேரோ இல்லை 500 பேரோ இல்லை 1000 பேரோ கலந்துக்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய விஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன குறிக்கோள் வேணும் நடத்துகிறவங்ககிட்ட கேட்டுக்க முடியுமே தவிர அந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறவங்களுடைய மனநிலை உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அந்த மாதிரி சமயத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா அந்த ஈவெண்ட்டை மாற்றுறது எப்படி? என்னென்ன நமக்கு எந்த ஈவெண்ட்லேயுமே அட்டெண்டீஸ் ஸ்பெக்டேட்டர்ஸோட அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புங்கிறது சொல்லவே முடியாது. நம்ம மாஞ்சி ஈவெண்ட் பண்ணாலும் யாரோ ஒருத்தர் வந்து சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, கூட்ட நெரிசலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அக்செப்டன்ஸ் என்னென்ன, வர 1000 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, நம்ம கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லை. ஆனால் நம்ம கிட்ட என்ன கண்ட்ரோல் இருக்கு, நம்ம கொடுக்குற விஷயங்களை பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். நம்மளோட ஃபோக்கஸும் நம்ம டெலிவரியில தான் இருக்கணும், என்றைக்குமே அவுட்புட்டில் இருக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறவங்கெல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க. கரெக்டாக பண்ணால் கரெக்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் கரெக்டாக பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட கையில் இருக்குது. ஒரு ஸ்பாக் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து உங்கள் வீட்டில் ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடக்குது, கல்யாணம் நடக்குது, அதுக்கு
உங்க சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் என்கிட்ட பேசுவாங்க கரெக்டா, அவங்களுக்கும் உங்க ஃபேமிலி பத்தி எல்லாமே தெரியும். நான் என்ன பண்ணுவேன், அடிப்படையா அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத கேட்டுட்டு, அவங்களுக்கு சிலதெல்லாம் இருக்குன்னு தெரியும், சிலதெல்லாம் இருக்குன்னே தெரியாது, அவங்களுக்கு தெரியாத சில விஷயம் எனக்கு தெரியும். அது என்ன அப்படின்னு, அவங்க இப்போ கல்யாண பொண்ணுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்போ எல்லாம் அப்ராட்லேருந்து வராங்க, இங்க கல்யாணம் பண்ணிக்க வராங்க. சம் ஆஃப் தெம் ஆர் கெட்டிங் மேரிட் டு வேற நேஷனாலிட்டியில இருக்கிறவங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வராங்க, நம்மளோட கலாச்சாரத்தை காட்டணும், இந்தியாக்கே ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கல்ச்சர் காட்டுற மாதிரி இப்போ வெல்கம்ல வந்து நம்மளோட கலாச்சாரத்தை காட்டுற மாதிரியான டான்ஸ் பர்ஃபார்மன்சஸ், இப்போ மாப்பிள்ளை எழுப்பும் போது என்னென்ன பண்ணணும், நம்ம ஊர்ல என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத அவங்க ஊருக்காரங்க இல்லாம கொஞ்சம் வெளியில வந்து அந்த துறையில பெஸ்டா யார் இருக்காங்க அவங்கள வச்சு நம்மளால பண்ண முடியும். நம்ம டெக்னாலஜி ஆக்சஸ் வந்து இப்போ ஒன் டைம் யூஸ் பண்ற நிறைய பேருக்கு இருக்காது. நம்ம வந்து ரெகுலரா பண்றதுனால நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே பெஸ்ட் யாரு அப்படின்னு தெரியும். இப்போ ட்ரோன் ஷோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்துருச்சு. முன்னாடிலாம் கீழே உட்காந்து நம்ம எல்லா வேடிக்கையும் காட்டுவோம், இப்போ எல்லாமே வானத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களோட மூஞ்சி, கல்யாண பொண்ணு மூஞ்சி, கல்யாண பையன் மூஞ்சி, இல்லை வந்து இப்போ நம்மளோட லோகோ ஏதாவது ஒன்று போடணும், இல்லை நம்மளோட கண்ட்ரி ஃபிளாக் ஏதாவது ஒன்று போடணும், எல்லாமே வந்து நம்மளால இப்போ ஸ்கைல பண்ண முடியும். அது இப்போ நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இன்டர்நெட்ல பார்த்தாக்க ஒரு 10 சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஈவென்ட் மேனேஜருக்கு தெரியும் இந்தியாலேயே அதோட பெஸ்ட் சப்ளையர் யாரு அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே நம்ம வந்து ஒரு லிஸ்ட் போட்டு, இப்போ உங்களுக்கு அன்னைக்கு ஆர்கெஸ்ட்ரா இருக்கு, யார் யார் பாடணும், எந்த மாதிரி பாட்டு வேணும், நீங்க எம்எஸ்வி காலத்து பாட்டு கேட்பீங்களா, இல்ல இளையராஜா சார்தோட நிறுத்திட்டீங்களா, இல்ல இப்ப வர பசங்க ரொம்ப சின்ன பசங்க, அவங்க ஜென்சிஸ், அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற சாங்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சிங்கர்ஸ் நான் போட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். உங்களுக்கு யார் யார் வேணும் சூஸ் பண்ணுங்க. ஒரு பக்கம் சாய்ஸஸ், இன்னொரு பக்கம் பட்ஜெட்ஸ், எந்தெந்த ரேட்டுக்குன்னு சொல்லி நான் போட்டுடுவேன். உங்களோட பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியா கொஞ்சம் ஜாஸ்தியா நான் ரேஞ்ச் கொடுப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஆனா இவர் கொஞ்சம் பாப்புலரா இருக்காரு, ஊர் சைட்ல என்ன பண்ணுவாங்க, கட் அவுட் வச்சு ஹோர்டிங்லாம் வைப்பாங்க, இது போட்டாக்க நிறைய பேர் வருவாங்க, இவர் வராருன்னு தெரியும், இன்னார் வராருன்னு தெரியும் நம்ம கல்யாணத்துக்கு. ஸோ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க பண்ற விஷயங்களையே பெஸ்டா எப்படி பண்ண முடியுங்கிறத நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்து உட்காந்து அவைலபிலிட்டி பட்ஜெட்ஸ் எல்லாம் பார்த்து then we close the deal. சில பேர் இப்பயும் கமெண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் வந்து இது என்னப்பா ஒரு நிகழ்ச்சி தானே, இது நடத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியா. பட் அது செய்யறவங்களுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே தெரியும். ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்த போறீங்க அப்படின்னா இந்தந்த விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பா யோசிச்சே ஆகணும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள்? அது எந்த ஈவெண்ட் எந்த இடத்துல நடக்குது இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வித்யா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான் இதில் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் மேக்ஸிமம் டைம் வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களால் கரெக்டாக எல்லாமே கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இவெண்ட் டிசம்பரில் பண்ணுறாங்க, பீச் ரிசார்ட்டில் பண்ணுறாங்க, ஓப்பன் ஏரியாவில் பண்ணுறாங்க, நீங்கள் எதை ஃபேக்டராக எடுத்துப்பீங்க? அதாவது இப்போ ஒரு இவெண்ட்டு நடக்குதுன்னு அந்த இடத்துல மழை வருமா, வெயில் இருக்குமா, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளுக்குள்ளே பண்ணலாமா இல்லை வெளியில் தான் அவங்களுக்கு பண்ணணுமா, ஷாமியானா போடலாமா, அரேபியன் டென்ஸ் போடலாமா, வாட்டர் ப்ரூஃப் ஷாமியானாஸ் போடலாமா, இல்லை வென்யூவையே மாற்றி எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு உள்ளுக்குள்ளே எங்கேயாவது மண்டபத்துலையோ இல்லை ஹோட்டல்லையோ வைக்கலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயம் கன்சிடர் பண்ணணும். ஸோ வெதருங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். அதுக்கேற்ற மாதிரி இப்போ லாஜிஸ்டிக்ஸ், இப்போ நம்ம போகிற இடம் வந்து ஆக்சசபிளாக இருக்குமா, அதுக்கு பார்க்கிங் இருக்குமா. இப்போ நீங்கள் வந்து 20,000 பேரை கூப்பிடுறீங்க, இல்லை ஒரு 8,000 பேர் வச்சுக்கலாம், ஒரு 8,000 பேரை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பண்ண போகிறீங்க, அந்த இடத்துக்கு எப்படி வருவாங்க, ஆக்சசபிலிட்டி, கார்ஸ், பஸ்ஸஸ், அதுக்கப்புறமா வேன்ஸ், சரியான போக்குவரத்து வசதி இருக்கான்றதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். போக்குவரத்து இடத்துக்கு சேர்றதுக்கும் இப்போ அவங்கெல்லாம் அவங்கவுங்க வண்டியில் வராங்கன்னா பார்க்கிங் அவைலபிலிட்டி. இப்போ நீங்கள் ஒரு ஸ்வீட் கடைக்கு போகணுன்னா கூட காரில் போகிறீங்கன்னா அந்த இடத்துல பார்க்கிங் இருந்தால் தான் அங்கே போவீங்க. நீங்கள் நிற்கிற அந்த 1 செகண்ட் பின்னாடி 4 பேர் வந்து ஹார்ன் அடிச்சாங்கன்னா நீங்கள் கிளம்பி முன்னாடி போயிடுவீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற இடத்துல வந்து பார்க்கிங் அவைலபிளாக இருக்கா, அப்படி பார்க் பண்ண முடியும்னா அங்கே வேலை பார்க்கிங் சர்வீசஸ், கார்ஸ் எல்லாம் சீம்லெஸ்ஸாக வந்துட்டு போகிறதுக்கு அங்க ஒரு ஹெல்ப். இப்போ உள்ளுக்குள்ள வரவங்களை வந்து வரவேற்கிறதுக்காக நடன கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அப்படிலாம் இருக்குன்னா அதுக்கான இடம் இருக்கா, இல்ல அந்த மாதிரி இடம் இல்லையா, அது இருந்தா என்ன பண்ணணும், அது இல்லாட்டி என்ன பண்ணணும். உள்ள போகும்போது ஃபுட், வெல்கம் ஏரியாவுக்கு ஏதாவது கவுண்டர் இருக்கா, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பேண்ட் எல்லாம் போடுறாங்க, அந்த மாதிரி ஏதோ கூப்பன்லாம் கொடுக்குறாங்கன்னா அது வைக்கிறதுக்கு இடம் இருக்கா இல்லையா, ஃபுட்டுக்கு இடம் இருக்கா, ஃபுட்டுக்கு இடம் இருக்கான்னா நின்றுட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா, உட்காந்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா. நிறைய இடம் இருக்குன்னா ரவுண்ட் டேபிள் கூட போடுவாங்க, இல்ல இடம் இல்ல கம்மியாக தான் இருக்குன்னு வெறும் தியேட்டர் சீட்டிங் போடுவாங்க, அவ்வளோ கூட இடம் இல்லையா, எல்லாரும் நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி புஃபே கவுண்டர் செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டர்ஸ்க்கு ஒரு இடம் வைப்பாங்க, டிசர்ட்டுக்கு ஒரு இடம் வைப்பாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கு,
பின்னாடி அடுப்பு ஏத்துறதுக்கு காலி இடம் இருக்கா, இல்ல வெளியிலேயே பண்ணிட்டு இங்க வந்து ஹீட் தான் பண்ண முடியுமா? நிறைய இடத்துல வந்து நமக்கு ஃபயர் யூஸ் பண்ற ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. இது எல்லாமே பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயுமே என்னென்ன பண்ணணும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அந்த இடத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கறது பார்க்கணும். வென்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவெண்ட்டுக்குள்ள யார் யார் வரப்போறாங்க, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன, அவங்களோட டேஸ்ட்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். இப்போ க்ரௌடு வந்து ஃபுல்லாக தமிழா, ஃபுல்லாக ரூரலா, இல்லை நார்த் அண்ட் சவுத் இருக்காங்களா? அப்போ நம்ம காட்டுற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அவங்களுக்கும் புரியிற மாதிரி இருக்கணும், நமக்கும் புரியிற மாதிரி இருக்கணும். இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்களா, அவங்களுக்கு நம்ம பாஷையே புரியாது. அப்போ நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்? நாங்கள் வந்து செஸ் ஒலிம்பியாடில் தரையில் வந்து 3D ஃப்ளோர் ப்ரொஜெக்ஷன் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம். நம்ம தமிழ்நாடோட சிவிலைசேஷன் பற்றி பண்ணோம். 198 கண்ட்ரீஸ்லேருந்து எல்லா பிளேயர்ஸும் வந்தாங்க. ஸோ அப்போ நம்ம தமிழில் கண்டிப்பாக பண்ண முடியாது. இங்கிலீஷில் பண்ணாலும் சில கண்ட்ரீஸில் இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு தெரியாது, அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் தான் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், மொழியை தாண்டி நம்ம பார்க்குற விஷயங்கள் அவங்களுக்கு புரியணும்னு சொல்லி ப்ரொஜெக்ஷன் மேப்பிங், விஷுவல்ஸ் எல்லாமே வந்து தரையிலேருந்து வரும். இப்போ நம்ம சினிமா தியேட்டரில் பார்க்குறோன்னா ஸ்க்ரீனில் எப்படி வரும், அந்த மாதிரி தரையில் வரும். அதுக்கு மேலே டான்சர்ஸு, கலைஞர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஆடி காட்டுறது, அவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு சீன் நரேட் பண்ணுறது, கண்ணகியோட கோர்ட் ரூம் சீன் நரேட் பண்ணும். அந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு மொழி தெரியணுன்னே அவசியம் கிடையாது. அவ்வளோ தத்ரூபமாக நம்ம கீழே அந்த கோர்ட் ரூமோட செட்டப் போட்டு மேலே வந்து ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணி அது எல்லாமே அவ்வளோ அழகாக ரியலிஸ்டிக்காக நம்ம பண்ணோம். ஸோ என்ன லாங்குவேஜ், என்ன டேஸ்ட்ஸ், என்ன ப்ரிஃபரன்சஸ், வரவங்களோட கல்ச்சர் என்ன மாதிரி, ட்ரெடிஷ்னலாக லைட்டிங் ஆஃப் லேம்ப்லேருந்து ஆரம்பிக்கணுமா, மாடர்னா டிஜேல முடிக்கணுமா, எல்லாமே வந்து பிளான் பண்ணணும் டிபெண்டிங் ஆன் யுவர் விஷன். மொழி ஒரு தடையா இருக்கும்போது காட்சியை வந்து பிரதானப்படுத்தி பண்ணியிருக்கீங்க இந்த ஈவெண்ட். கண்டிப்பாக. வெரி நைஸ் மேம், வெரி நைஸ். இந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இந்த ஃபீல்டு தான் வந்து என்னை சூஸ் பண்ணிட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப திறமைசாலி. ஆனால் அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்த தீம் பார்க்ஸ்லலாம் கார்ட்டூன் பொம்மை போட்டுட்டு நின்று எல்லாருக்கும் கை கொடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. போனால் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்கும், 150 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் ரோடில் இப்போ ஏதாவது நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கான பேம்ஃப்லெட் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரோஷர்ஸ் கொடுக்கறது, அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப ரொம்ப திறமை, ஆசை எல்லாம் அவருக்கு பயங்கரமாக இருந்தது. ஏன் அடுத்த லெவலில் நீ வந்து போய் வேலை எடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, என்னால் வேலை செய்ய முடியும், எனக்கு அந்த திறமை இருக்குது, ஆனால் எனக்கு வேலை எடுக்கிற திறமை கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் வேலை செய்யறது தான். எனக்கு ஒருத்தர்கிட்ட போய் என்னால் இதை பண்ண முடியும், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு எனக்கு சொல்ல தெரியாது, நீங்கள் எங்களோட பண்ண முடியும்னு, அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் இப்போ ஒரு வேலையில் இருந்தேன், ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் நிறையா பண்ணிட்டு இருந்தேன், நிறைய மீட்டிங்ஸ் எடுப்பேன். அண்ட் காலேஜில் வந்து நான் கல்ச்சுரல்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனில் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணி ஐ யூஸ் டு ஆர்கனைஸ். அப்போது காலேஜோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். காலேஜில் இருக்கிற எல்லா கல்ச்சுரல் ஷோஸுமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி மிச்ச காலேஜஸ்க்கும் எங்கள் டீம்ஸ் எல்லாம் அனுப்பி ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணுவேன். ஜட்ஜஸ் பார்க்கறது, பேக் ட்ராப் பார்க்கறது, டிசைன் பண்ணுறது, டிஷர்ட்ஸ், ப்ரைஸஸ், ஸ்பான்சர்ஷிப், மெடல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நமக்குள்ள அந்த ஒரு ஆசை இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல அது வந்து கொஞ்சம் வெளியில வந்து சத்தப்படுத்தும், அந்த மாதிரி நீயே இதை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு குரல். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். அவருக்காக நான் போய் மீட்டிங்ஸ் எடுத்து வேலை எடுத்து அவர் வந்து வேலை செய்வார். அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஈவெண்ட் நான் கன்வெர்ட் பண்ணேன். அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு ஐ ரியலைஸ்ட், சரி இதுதான் நம்ம இண்டஸ்ட்ரி, நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. ஃப்ரம் தேர் நோ லுக்கிங் பேக். யூஸ்வலாக வேலை செய்யறது ஈஸின்னு சொல்லுவாங்க, ஆனால் பட் வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். இந்த வேலையை அதுவும் இப்படி தான் செய்யணும், இந்த அவுட்புட் எனக்கு வரணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட வேலை வாங்குறது இன்னும் கூட கஷ்டம் அதிகமாக இருக்கும். அது எப்படி நீங்கள் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணீங்க? இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். இவ்வளோ வருஷம் கழிச்சு கூட ஒரு டெக்கார் நைட்டில் நடந்ததுன்னா ஃபுல் நைட் நான் போய் உட்காருவேன். அங்கே 2 பேர் வேலை செஞ்சாலும் ஃபார் மெனி டேஸ் நாங்கள் தூங்காமல் அங்கே உட்காருவோம். ஏன் அப்படின்னு, நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கோங்கிறது நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நமக்கு தான் அது தெரியும். அது நம்மளோட விஷன், நம்ம தான் அந்த எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக போய் உட்காந்து நமக்கு என்ன வேணுங்கிறத அந்த டெலிவரி டைமுக்கு முன்னாடி வாங்கியே ஆகணும். அது வந்து சின்ன கம்பெனி பெரிய கம்பெனிலாம் கிடையாது. இது நம்மளோட கமிட்மெண்ட், இது நம்மளோட டியூட்டி, நம்ம பண்ணியே ஆகணும். நான் வந்து இப்போதான் புதுசாக வளர்ந்துட்டு வரேன் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள. எனக்குன்னு தனியாக இதை போய் கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என்னுடைய வீட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனையும் என்னுடைய சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷனையும் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என் காலேஜில் நான் சில ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்.
இதை பேஸ் பண்ணி இப்போ கான்டாக்ட்ஸ் ஈஸியாவே சோஷியல் மீடியால எல்லாருக்குமே கிடைச்சிருது இல்லையா? கரெக்ட். அந்த கான்டாக்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். முன்னாடி மாதிரி இது ரொம்ப கஷ்டமா என்டர் பண்ற ஒரு ஃபீல்டு கிடையாது. திருப்பி நான் சொல்றது என்னன்னா, இனிஷியலா இப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு 4-5 பேர்கிட்ட பேசணும். ஒவ்வொரு துறையிலுமே இப்ப டெக்கரேஷன் ஒரு 4-5 ஃப்ளாரல் டீம்ஸ்ட பேசணும். அவங்களோட பட்ஜெட்ஸ் வாங்கணும். அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் நமக்கு மேட்ச் ஆகணும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, நம்ம கையில் என்ன அதுக்கான பட்ஜெட் இருக்கோ, இது ரெண்டும் மேட்ச் ஆகிறதுக்கு நம்ம ஒரு 4-5 பேர்கிட்ட பேசணும். அண்ட் அவங்களோட ப்ரொஃபைலில் இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்குது, அவங்க பண்ண வேலையெல்லாம் இருக்குது. அது பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளோ தூரம் இந்த துறையில் வந்திருக்காங்கன்னு. அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் ரீச் அவுட் பண்ணி தாராளமாக பண்ணலாம். இட் இஸ் வெரி வெரி பாசிபிள். ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய விஷயம் அவைலபிளாக இருக்குது வேலை செய்யறதுக்கு. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி இந்த துறைக்கு தான் போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு மேபி ஒரு கொஞ்சம் மாதமோ வருஷமோ யார்கிட்டயாவது போய் அந்த வேலையை கற்றுக்கிட்டா இன்னும் கூட அவங்க பெருசாக போகலாம். அதாவது பெரிய உலகத்தை முதல்ல அவங்க பார்த்துட்டாங்கன்னு அவங்க பெருசாக இன்னும் யோசிப்பாங்க. நம்ம தனியாக ஆரம்பிக்கும் போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், சின்னதாக ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கலாம், நம்மளே பலூன் போட ஆரம்பிக்கலாம், நம்மளே பேக் ட்ராப் பண்ணலாம், நம்மளே கட்டலாம், நம்மளே பாப்பர்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணலாம், இப்படி நினைப்போம். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவங்க பண்ணுற ஸ்கேல் இருக்குல்ல, அதை நம்மளோட பிரெயினை ஃபுல்லாக ஓப்பன் அப் பண்ணிடும். வி வில் நோ, ஓ இவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாமும் நம்மளால் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். அந்த ஸ்கேல் நம்ம மைண்டுக்கு செட் ஆகிடும். ஸோ அதுக்கான ரிசோர்ஸஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எப்போ எப்படி பண்ணுறாங்க எல்லாமே நம்ம கற்றுட்டு அதுக்கான தப்புகள் எல்லா ஈவெண்ட்லேயுமே ஒரு லேர்னிங் இருக்கும். நிறைய அடி வாங்குவோம். ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் சிலது தான் இருக்கும். 10 வாட்டி மைக் செக் பண்ணுவோம். திடீர்னு அங்கே இருக்கிற பெரிய ஆள் பேசும்போது மைக் வேலை செய்யாமல் போகும். ரிமோட் 10 வாட்டி டெஸ்டிங்கில் ஒர்க் ஆகும். பெரிய ஆள் ஒருத்தர் ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லான்ச் நடக்க முடியாமல் போகலாம், கர்டன் விழாமல் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். எல்இடி நிறைய வாட்டி திறந்திருப்போம், திடீர்னு நம்ம அந்த கியூ கொடுக்கும்போது அது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்படி தப்பெல்லாம் ஹேண்டில் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி தப்பெல்லாம் வருது, இதெல்லாமே யார்கிட்டயோ போய் கற்றுட்டு அவங்க வெளில வந்தாங்கன்னா இட் இஸ் அ பெட்டர் வே ஆஃப் டூயிங் இட்னு நான் நினைக்கிறேன். இப்போ எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்கிறதுக்கு பணம், முதலீடு ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி இந்த தொழிலுக்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு முதலீடுன்றது எவ்வளோ தேவைப்படும்? பேசிக்காக ஒரு அமௌண்ட் வேணுமா அவங்களுக்கு? இல்லை முதலீடே இல்லாமல் இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், நிறைய விளம்பரங்கள் கூட நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில், அது உண்மையா? கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசு. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத வச்சு தான் முதலீடு தேவையா இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய பேர் கோஆர்டினேஷன் வேலை பண்ணுவாங்க. உங்ககிட்ட என்ன வேலை வேணும்னு கேட்பாங்க. அந்த வேலையை பிரித்து 10 பேருக்கு கொடுப்பாங்க. அவங்க கிட்ட ரேட்டெல்லாம் நெகோஷியேட் பண்ணிட்டு ஒரு குட்டி மார்க்அப் வச்சு அவங்களோட காசை சம்பாதிச்சுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுறீங்களா, என்கிட்ட நீங்கள் மொத்தமாக அதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், டெக்கரேஷனுக்கு இவ்வளோ காசு, ஃபுட்டுக்கு இவ்வளோ காசு, மண்டபத்துக்கு இவ்வளோ காசு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது கலைஞர்கள் ஆடிட்டே கூட்டிகிட்டு வராங்க உங்களோட என்ட்ரிக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காசு, அங்கே பயங்கர ஸ்னோ எஃபெக்ட் வேணும், இல்லை உங்களுக்கு ஃபாகியா மிஸ்டியா வேணும், இதெல்லாம் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன இருக்குது, ரிட்டர்ன் கிஃப்ட் இருக்குது, அப்புறம் வெளியில் அந்த பன்னீர் சொம்போடு நிற்கிறதுக்கானதுலேருந்து எல்லாத்துக்குமே பட்ஜெட் போடுவேன். போட்டுட்டு நீங்கள் கொடுத்த பட்ஜெட்லேருந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியும், பெஸ்ட்டான ஆளுங்களை கூப்பிட்டுன்னு பார்த்துட்டு that will be my profit margin. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி தான் நான் சம்பாதிப்பேன். இது முதலீடு இல்லாமல் பண்ணுற தொழில். கோஆர்டினேஷனுங்கிற ஒரு விஷயம். இப்போ நான் சப்ளையராக போகணும் அப்படின்னு, அதாவது இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எனக்கு ஸ்டேஜ் போட ஒருத்தர் வேணும், சவுண்டு போட ஒருத்தர், லைட்டு போட ஒருத்தர், டெக்கரேஷன் பண்ண ஒருத்தர், அங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கு ஒருத்தர். சேருஸ்னால் அந்த காலத்தில் பிளாஸ்டிக் சேர்ஸ் இருக்கும், பேங்க்வெட் சேர்ஸ் இருக்கும். இப்போ பயங்கர டிசைனாக வந்துருச்சு. அதெல்லாம் சில பேர் பண்ணி வச்சுப்பாங்க, ரெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்து திரும்பி தொடச்சி துணி போட்டு வச்சுப்பாங்க. திரும்பி அடுத்த ஈவெண்ட்டுக்கு அதோட ரேட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஸோ துறைன்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கு. வெறுமே அங்கே போடியம் இருக்குல்ல, நம்ம பேசுகிற போடியம், அது மட்டும் 4-5 அழகாக நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னு போடியமை மட்டும் எல்லா ஈவெண்ட் கம்பெனிஸ்க்கும் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம், எல்லா ஆடிட்டோரியமுக்கும் ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம். டிவி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் இவெண்ட்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் பண்ண முடியும். இல்லை சோஃபாஸ், ஃபர்னிச்சர் மட்டும் பண்ண முடியும். அங்கே எல்இடி ஸ்க்ரீன் இருக்கும், அது வழியாக தான் எல்லாருக்கும் நம்ம படம் போட்டு காட்ட முடியும். இப்போ ஒரு கார்பரேட் ஃபில்மாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹைலைட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், ஒருத்தரை பற்றியான ஒரு குட்டி ஷார்ட் ஃபில்மாக இருக்கட்டும், அதில் தான் நம்ம போட்டு காட்ட முடியும். அது மட்டும் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி இருக்குது, வீடியோகிராஃபி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா முதலீடு தேவையா? கண்டிப்பாக நீங்கள் கேமரா வாங்கணும், லைட்ஸ் வாங்கணும், ட்ரைபாட் வாங்கணும், உங்களுக்குன்னு ஒரு டீம் வைக்கணும். அண்ட் எந்த ஸ்கேலில் நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோ முதலீடு நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் அது செலவான்னு கேட்டால் அது செலவில்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட்.
அது நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் கோஆர்டினேட்டராக இருக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் பொருள் வாங்கி அதை ரெண்ட்டுக்கு கொடுத்து சம்பாதிக்க போகிறீங்களாங்கிறதுல தான் முதலீடு தேவையா தேவையில்லையாங்கிற கால் இருக்குது. இப்போ சில சமயம் நான் கோஆர்டினேட்டராக மட்டும்தான் இருக்கேன். ஆனால் அந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நடத்தும் போது நான் பாதி காசு இப்போ கொடுக்குறேன், மீதி அமௌண்ட்டை நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமயங்களில் அவங்க கொடுத்துருவாங்க, கொஞ்சம் டிலே ஆகவும் வாய்ப்பு இருக்குது. பட் நாம் நமக்கு கீழே ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம டிலே பண்ண முடியாது பேமெண்ட்டை. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஒரு ஈவென்ட் மேனேஜர் கூட அனுபவிக்காமல் இருந்ததே கிடையாது. அது எப்படி நம்ம சமாளிக்கிறோங்கிறது, நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம் அந்த இண்டஸ்ட்ரியில், நம்மளோட பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது அந்த சமயத்தில், இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு ஃபாலோ அப்பை எவ்வளோ வேல்யூ பண்ணுறோம், நம்மளோட எத்திக்ஸுமே இதில் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு பேமெண்ட் டிலே ஆகுதுன்னு நமக்காக உழைச்சவங்க கால் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். 50வது வாட்டி நம்மளால் கொடுக்க முடியலையா, 50வது வாட்டியும் கால் எடுக்கணும். அதில் நம்மளோட எத்திக்ஸ், ஆனஸ்டி, கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேவிங் செட் தட், நான் வளர்ந்து வர காலத்தில் நிறைய பேமெண்ட்ஸ் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு ஃபேமிலி மாதிரி, இப்போ ஒரு மோல்டர்னு அந்த மோல்டர் அண்ணாவோட தான் எல்லா வேலையுமே பண்ணுவோம். ஒரு தெர்மோகால் ஆர்டிஸ்ட்னு அந்த ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டர்னா அந்த பெயிண்டர், ரெகுலராக ஃப்ளாரிஸ்ட்னு அவங்க கேட்டர்னு, நமக்குன்னு ஒரு சின்ன ஈகோ சிஸ்டம் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். எல்லா வேலையும் அவங்க கிட்ட தான் பண்ணுவோம். அவங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்க நம்மள மாதிரி நிறையா ஈவென்ட் மேனேஜர்ஸோட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இண்டஸ்ட்ரி தெரியும், அவங்களுக்கு நம்ம சொல்கிற உண்மை தெரியும், நம்ம போய் சொன்னாலும் தெரியும். அதனால நம்ம அவங்கள எப்படி பார்த்துக்கிறோங்கிறதுல தான் நம்ம எவ்வளோ வளர்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. நிறையா பேர் வெயிட் பண்ணுவாங்க, சில பேர் வெயிட் பண்ண மாட்டாங்க. நமக்கு கொடுக்குற மைண்ட் செட் இருந்தால் நம்ம அதை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லாட்ட அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு, நமக்கு இன்னும் பேமெண்ட் வரல, நம்மளுக்கும் மாட்டிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஈவெண்ட்ஸில் வரவே வராமல் கூட போகலாம். அகெயின் அதில் இப்போ ஒவ்வொரு ஓனரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. எனக்கு வரும்போது நான் தரேன், எனக்கு இது வரல, ஸோ என்னால் தர முடியாது சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு, நமக்காக அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு கிளைண்ட்டு தெரியாது, நம்மளை நம்பி வந்தாங்க. அந்த வாரத்தோட பிரெட் அண்ட் பட்டர் அவங்க இந்த ஈவெண்ட்டை நம்பி தான் இருக்குது, அவங்க ஃபேமிலியோட பிரெட் அண்ட். ஸோ நம்ம கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த லாஸை ஃபுல்லாக பர்சனலாக நமக்காக எடுத்துகிட்டு அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணிவிடுவோம். தட்ஸ் ஹவ் வி ஒர்க். அப்போ நாங்கள் எங்களுக்குள்ளேயே என்ன சொல்லிப்போன்னா, நம்ம ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சுருக்கோம், ரொம்ப ஆனஸ்ட்டாக உழைச்சிருக்கோம், இதுக்கு நமக்கான பேமெண்ட் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதை வச்சுட்டு ஓட்டுவோம். வராமலாம் இருந்திருக்கு, ஆனால் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதிலே இன்னொரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் கேட்குறேன். சில கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட உங்களுடைய நிகழ்ச்சி அமைப்பை பார்த்துட்டு வந்தவங்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டே கொடுக்குறேன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கும் இல்லையா? அதாவது எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க. இப்போ கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, இதுலேருந்து வந்த 4 பேர் உங்களோட எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் தான் அது ஆகும், ரெஃபரன்ஸாக கொடுத்துருவோம். இப்போ என்னென்ன 5,000 ரூபாய்க்கு வேலை பண்ணியிருக்கோன்னு, ஓகே, அது அந்த காலத்து ஒரு கல்ச்சர், அது பரவாயில்ல, 7,000 ரூபாய் வச்சுக்கோ. பட் இப்போ நம்ம பண்ணுற ஸ்கேல் ஆஃப் ஈவெண்ட்ஸில் அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒர்க்காக அது வரும். அண்ட் அதுதான் நமக்கு வேணும். ஆக்சுவலி ஒன் டைமாக ஒரு பேமெண்ட்டை வாங்குறதுக்கு பதிலாக அங்கே வர 100 பேரில் ஒருத்தர் நம்மளை பார்த்து புதுசாக கூப்பிட்டாங்கன்னு, அப்போ நமக்கு அங்கேருந்து ஒரு புது கிளைண்ட் கிடைக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு 4 பேர் பார்த்து கூப்பிட்டாங்கன்னா அந்த வீட்லேருந்து ஒரு 4 பேர் பார்க்குறாங்க. ஸோ நம்ம பண்ணுற எந்த நிகழ்ச்சியுமே சின்னது பெருசுன்னு பார்க்க முடியாது. அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவரை எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய வேலை நமக்கு தர முடியுங்கிறது நமக்கு அன்றைக்கி தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம நேர்மையாக போடுற வேலை பெருசாக நமக்கு திரும்பி நிறையா வேலை கொடுக்கும். ஸோ நம்முடைய வேலையோட அவுட்புட் தான் நமக்கான விளம்பரமும் கூட. கரெக்ட். நம்ம நல்லா வேலை செஞ்சோன்னா நம்ம கிளைண்ட்ஸ் நமக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா நடந்தது ஆனுவல் டே, யார் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப ஆசையாக கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீ போய் அவங்கள பாரு, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க, நாங்கள் கேட்டதுக்கு மேலே பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அதுதான் நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம் அந்த ஈவெண்ட்டில். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ அந்த ஃபேமிலியுடைய எமோஷன்ஸ், அவங்களுடைய டென்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஹாப்பி எமோஷன்ஸை கொடுக்குறீங்க. கரெக்ட் மேம். இப்போது மற்றவங்களுக்கான கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும்போது, அவங்களுக்கான ஒரு பண்டிகை கொண்டாட்டங்கள்லாம் பண்ணும்போது உங்களுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸும் கொஞ்சம் பாதிக்கும் இல்லையா? அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப பாதிக்கும். எல்லாருமே வீட்டில் இருந்து ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அன்னைக்கு தான் ஈவெண்ட் வைப்பாங்க. அன்றைக்கி தான் நம்ம வீட்லேயும் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ நிறையா காம்ப்ரமைசஸ், நிறையா சாக்ரிஃபைசஸ். பாதி பேர்கிட்ட திட்டு விழும், திடீர்னு பாரு பெரிய ஆள் ஆகிட்டா, மதிக்கவே மாட்டேங்கிறான்னு நினைப்பாங்க. ஆனால் அன்றைக்கி 4 நாள் தூங்காமல் நம்ம வேறு இடத்துல ஒரு வேலை பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு தெரியாது. நிறையா நிகழ்ச்சிகளில், நம்மளோட சொந்த நிகழ்ச்சிகளில் நம்ம பங்கு பெற முடியாத அளவுக்கு தான் இருக்கும். பட் அது இந்த இண்டஸ்ட்ரியோட வர ஒரு சேலஞ்ச்.
வித் தட் சேலஞ்ச் கம்ஸ் அ பிளெஸிங். வேற இடத்துல அது வேலையா கன்வெர்ட் ஆகும்போது அதை நம்ம ஒரு குறையா பார்க்காம, பரவாயில்ல இதுக்கு தான் நம்ம இவ்வளோ உழைச்சிருக்கோம், பொங்கல் அன்னைக்கு நமக்கு இந்த ஈவெண்ட் இருக்குன்னு நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெண்ணா இருக்கும்போது, ஒரு குடும்ப தலைவியா, ஒரு அம்மாவா இருக்கும்போது நீங்க எப்படி இந்த விஷயங்களை பேலன்ஸ் பண்றீங்க? இதுக்கான டிப்ஸையும் வளர்ந்து வரக்கூடிய பெண்களுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இண்டஸ்ட்ரியில் இது பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்லவே மாட்டேன். என்னை இந்த இண்டஸ்ட்ரி பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஈவன் ஃப்ரெட்டர்னிட்டியில் பார்த்தா கூட ரொம்ப அன்பாக பேசி, ரொம்ப என்கரேஜிங்காக, ரொம்ப நல்லா பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இப்போ வித் உமன் கம் நேச்சுரலி நம்ம மல்டி டாஸ்கர்ஸ். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாலாம் திடீர்னு ஒரு அறிவிப்பே இல்லாமல் ஒரு 30 பேர் நிற்பாங்க, கடன்னு சமைப்பாங்க. எல்லாருக்கும் ஏதோ பீரோ திறந்து ப்ளவுஸ் பிட்டெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் வெத்தலை பாக்க தட்டோட கொடுப்பாங்க, என்னென்னமோலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ நேச்சுரலி உமன் ஆர் மல்டி டாஸ்கர்ஸ். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ ஆட் அவங்க. ஏன்னா நம்மளோட கிரியேட்டிவ் ப்ராசஸ், நம்மளோட ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அது ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸாக இருக்கட்டும், பீப்புள் ரிசோர்ஸாக இருக்கட்டும், நம்ம யோசிக்கிற மாதிரி. ப்ளஸ் ஆல்சோ ஐ திங்க் ஆஸ் உமன் நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு டச் ஆஃப் இமோஷன், ஒரு டச் ஆஃப் எம்பத்தி வச்சு தான் யோசிப்போம். நேச்சுரலி நம்ம வி ஆர் பில்ட் லைக் தட். அதனால இது ரொம்ப நல்ல இண்டஸ்ட்ரி. உமனுக்கு சேலஞ்சஸ் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு பார்க்கும்போது நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஈவெண்ட் இருக்கிற அன்னைக்கு தீராது, சாயங்காலம் தான் இருக்கும், நம்ம போய் தான் ஆகணும். அது நான் நெகோஷியபிள். அது நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்டன்ஸ் இஸ் 80% ஆஃப் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். இதுதான் அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இட் இஸ் நோ மோர் அ ப்ராப்ளம். அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் ஈவெண்ட் இல்லாத நாள், அதாவது மாசத்துல ஒரு 4-5 ஈவெண்ட் இருக்கு, மிச்சம் 25 நாள் நான் 3 மணிக்கு ஸ்கூல் வாசலில் போய் நின்றுடுவேன் பசங்களை பிக்கப் பண்ண. அது அன்காம்ப்ரமைஸ்ட் அந்த விஷயத்தில். அதனால நிறையா கிளைண்ட்ஸ் லூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை பற்றி நான் வருத்தப்படலை. ஏன்னா என்னோட குழந்தைய வளர்க்குற பொறுப்பை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக எப்போவுமே வச்சுக்கிறேன். அதனால் அவங்கள பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுற வரைக்கும் அந்த கேப்பில் மட்டும் நான் ஆஃபீஸ் போயிட்டு எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன், எல்லா மீட்டிங்ஸுமே அந்த டைம் வச்சுருவேன். அவங்க வந்த உடனே அவங்களுக்கான பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஆனுவல் டே, ஃபேன்சி ட்ரெஸ், நம்ம பயங்கர பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட ஈவெண்ட் பண்ணாலும் நம்ம பசங்க சின்னதாக ஒரு முருகர் வேஷம் போட்டு நிற்கும் போது ஃப்ரண்ட்டில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிற சந்தோஷம் நான் மிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்கணும். சிலது நான் நெகோஷியபிள், இதை தாண்டி சிலது நாட் பாசிபிள். ஸோ இம்பாசிபிளையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். எதை நெகோஷியேட் பண்ண முடியுமோ அதையும் நம்ம பண்ணணும். சில இடத்துல காம்ப்ரமைசஸ் இருக்கும். பட் ஐ திங்க் ஐ ஹாவ் அ கிரேட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். தட்ஸ் ரியலி கிரேட். தேங்க்யூ. ஆனால் அது எனக்கு சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர் இந்த க்ரோயிங் ஸ்டேஜ் இருக்கும்போது தி won't லீவ் தட் கிளைண்ட், அந்த கிளைண்ட்டை விட மாட்டாங்க. ஃபேமிலி முக்கியம் அங்கே சொல்லவே மாட்டாங்க. பட் டேக்கன் இட் ஸ்டாண்ட். அதாவது நோ சொல்ல கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10-12 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த நோ சொல்ல பழகினதுக்கு அப்புறமா என் லைஃபே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி அது சொல்ல முடியாமல் திணறி முடியாத நிறைய விஷயங்களை எடுத்து டே அண்ட் நைட் உழைச்சி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் எனக்கு தெரிஞ்சது நோ சொல்றது கூட ஒரு மரியாதை தான். நம்ம முடியாதுன்னு சொன்னாலே நம்மளை மதிப்பாங்க. தெரியாததை பண்ணணும், ஐயோ பாவம் அவங்க பண்ணணும், இவங்களுக்காக பண்ணோம், கேட்டாங்களேன்னு நினைச்சு நம்ம அதை சரியா பண்ண முடியாம, இல்லை நமக்கு சரியான சப்போர்ட் இல்லாம திணறதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் a no will gain a lot of respect to you. சரி, இப்போ இதுலேருந்தே ஒரு கேள்வி எனக்கு வருது. ஒரு முக்கியமான பெரிய கார்ப்பரேட் ஈவெண்ட், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒரே நாளில் 2 ஆர்கனைஸ் பண்ண சொல்றாங்க. எப்படி இதை மேனேஜ் பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு நல்ல டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தனி மனிதனா பண்ற ஒரு வேலையே கிடையாது. பண்ணலாம். இப்போ வித்யா காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு பர்த்டே பார்ட்டிஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, நீங்க உங்க காலேஜ்ல எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா வித்யாக்கு அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேலை கொடுப்பாங்க, உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வேலை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேலை வரும். நீங்கள் தனியாக பண்ணலாம். பண்ணி உங்களுக்குன்னு ஒரு மார்க்கப் உங்களோட சப்ளையர்ஸ்ட்டை வச்சுட்டு கிளைண்ட்டுக்கிட்ட பணம் வாங்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். இதையே நீங்கள் லைஃப் லாங் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா யூ நீட் அ டீம். ஒரு டீம் வேணும். நமக்கு சிலது வரும், வேற ஒருத்தங்களுக்கு சிலது தெரியும், இன்னும் வேற ஒருத்தங்க வரவங்க இன்னும் சில குவாலிட்டிஸோடு வருவாங்க. நம்மளாம் சேர்ந்து உட்காந்து பேசும்போதே நிறைய ஐடியாஸ் வரும். அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணோன்னு நினைக்கும் போது யூ நீட் அ ஸ்ட்ராங்கர் டீம், யூ நீட் அ பிக்கர் டீம். உள்ளுக்குள்ள ஒரு கொஞ்சோண்டு ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு விஷயம் நமக்கு ஸ்கூல் டைம் டேபிள் பார்த்து புக்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து வைக்கிறதுலேருந்து அந்த பிளானிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இதை நம்ம பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி நடக்குங்கிறத நமக்கு குழந்தைலேருந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நிறைய மனிதர்கள் சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்.
ரொம்ப முக்கியமான டைமில் 2-3 விஷயம் சேர்ந்து வரும்போது நாங்கள் டீம் மெம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவோம். சில பேர் ஒரு ஈவெண்ட் போவாங்க. நியூ இயர்க்கு முன்னாடி நாளில் 7-8 ஈவெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஒரே நாளில். டீம்ஸை எப்படி டெவலப் பண்ணுவோன்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு பேக் ஸ்டேஜில் நிற்கிறவங்களே இன்னொரு ஈவெண்ட்டுக்கு நான் கன்சோலில் நிற்க வைப்பேன். அடுத்த ஈவெண்ட்டுக்கு ப்ரீ ஃபங்க்ஷன் ஏரியா, அடுத்த ஈவெண்ட்டுக்கு ஃபுட் ஏரியா, அடுத்த ஈவெண்ட்டுக்கு விஐபிஸ் பார்த்துக்க வைப்பேன், அடுத்த ஈவெண்ட்டு லாஜிஸ்டிக்ஸ் பிக்கப் ட்ராப், அடுத்த ஈவெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட். ஸோ இருக்கிறவங்க எல்லாரையும் ஷஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் டெல் தெம், நீங்கள் நம்ம கம்பெனிலேருந்து ரிட்டையர் ஆக போகிறது கிடையாது. இது ஒரு ஸ்டாப் கேப் தான். எல்லாருமே மாறுற மாதிரி கொஞ்ச நாளைக்கு இங்கே வரீங்க. ஆனால் வெளில போகும்போது தன்னம்பிக்கையோட தனியாக ஆரம்பிக்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டு தான் போகணும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கிட்டையுமே அதுதான். ஸோ அவங்கள ரெடி பண்ணிவிட்டு ஒரே டைமில் நிறையா ஈவெண்ட் வந்தாலும் எல்லாரையுமே தனித்தனியாக அனுப்புவேன். சிங்கக்குட்டி மாதிரி போய் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது ரொம்ப அற்புதமான விஷயம். நீங்க சொன்னது என்னன்னா, நீங்க மட்டும் வளராம உங்ககிட்ட வேலை செய்யறவங்களும் எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு வெளியில போக நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காகவே உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு நிகழ்ச்சி மேலாண்மை அப்படிங்கிறப்போ தனிப்பட்ட ஒரு கோர்ஸ் நமக்கு கிடையாது. வெளியில யாராவது செய்யறவங்க கிட்ட நம்ம போய் கத்துக்க வேண்டியதா இருக்கு. பட் ஜென்ரலா எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல என்னென்ன நிலைகள்லாம் இருக்கு, என்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? ஸோ இப்போ இதில் என்னென்ன, முதல்ல நமக்கு ஒரு என்கொயரி வரும், வேலை வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை எடுக்கிற ஆள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய ஆள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நம்பர்ஸும் நம்ம இன்டர்நெட்லேருந்தே எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது வேலை பண்ணுறது செகண்ட் பார்ட். அதுக்கு நமக்கு ஆளுங்க எல்லாருமே வந்து இன்டர்நெட்லேயே கூட நம்பர் வாங்க முடியும். ஆனால் வேலை எடுக்கிறது தான் இங்கே ரொம்ப சேலஞ்சிங். எஸ்பெஷலி இப்போ நீங்கள் கம்பெனிஸ்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நிறையா கவர்மெண்ட் இவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து நாளைக்கு ஒரு கம்பெனி வாசல்ல போய் நான் பெரிய ஆள் தெரியுமா, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் செக்யூரிட்டி அதெல்லாம் மதிக்க கூட மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உள்ள இருக்கிறவங்களால உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா, எனக்கு அந்த சீட்டை காட்டுங்கன்னு சொல்லுவார். இதுதான். ஸோ ஒரு வேலை எடுக்கணும்னு அந்த கம்பெனிலேருந்து உங்களை அவங்க கூப்பிடணும். அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியவே வராது. நீங்கள் இப்போ இன்டர்நெட்டில் பார்த்து ஒரு கம்பெனியோட கார்பரேட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறேன், உங்கள் ஈவெண்ட்ஸ் எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனை எடுத்து ஆப்ரேட் பண்ணுற ஃப்ரண்ட் டெஸ்கில் இருக்கிறவங்களுக்கு சில வாட்டி தெரியக்கூட தெரியாது உள்ள நிகழ்ச்சி நடக்க போகுது, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு. ஏன்னா நிறையா வாலண்டியர்ஸ் தான் இருப்பாங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற வாலண்டியர்ஸ் தான் அந்த ஈவெண்ட்டை வந்து அந்த கமிட்டி ஒரு குழு ஃபார்ம் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த கால் வரணும். வந்தாலே ஹாஃப் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா இருக்கிற இவ்வளோ நூற்றுக்கணக்கான ஈவெண்ட் மேனேஜர்ஸில் உங்களையும் கூப்பிட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இப்போ பொதுவாக ஒரு பெரிய வேலை வரும்போது கவர்மெண்ட் இவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய இவெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ பேப்பர்லலாம் வருது, கால் ஃபார் வருது அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதனால முதல்ல வேலை இருக்குன்னு நமக்கு தெரியணும், அந்த வேலைக்கான ஆக்சஸ் நமக்கு இருக்கணும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்பர் 2 என்னென்ன, விஷன். அந்த ஈவெண்ட்லேருந்து அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கங்கிறத நம்மளுக்கு நல்ல புரிதல் இருக்கணும். அதுக்கப்புறமா we have to start planning. இப்போ ரிக்குவயர்மெண்ட்ஸ் கிளைண்ட் வந்து நமக்கு ஒரு வாட்டி சொல்லிடுவாங்க, இதெல்லாம் எனக்கு வேணும், என்னோட கம்பெனியோட 100வது வருஷம் கொண்டாடுறோம், அதில் என்னோட சிஇஓ இப்போ இல்லை, மறைந்த சிஇஓக்காகவுமே வந்து ஒரு ட்ரிபியூட் வீடியோ மாதிரி பண்ணணும். அதை தவிர இந்த 100வது வருஷத்தில் வந்து இந்த 100 வருஷம் நம்மளோட growth அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி காட்டணும். இந்த மாதிரிலாம் அவங்க ஏதாவது ஒரு ரிக்குவயர்மெண்ட்டை நமக்கு சொல்லிடுவாங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சரி இதுதான் உங்களோட விஷன், இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம என்னென்னலாம் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல இது 3 hour இவெண்ட்டா, 5 hour இவெண்ட்டா, ஃபுல் டே ஈவெண்ட் 10 to 5 பண்ண போகிறாங்களா, 6 to 9 பண்ண போகிறாங்களா, இல்லை 4 மணிலேருந்து எம்ப்ளாயிஸை வர வச்சு வெளியில் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு 6 மணிக்கு உள்ளே போக வச்சு 9 மணிக்கு முடிக்க போகிறாங்களா, இல்லை நைட்டு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்களா. இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நம்ம பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளைண்ட்டுக்கு என்ன வேணும், இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், 3 மணி நேரம்னு என்ன பண்ணலாம், 8 மணி நேரம்னு என்ன பண்ணலாம், என்ன லாங்குவேஜ் வேணும். இப்போ தொகுப்பாளர் வந்து இங்கிலீஷ் பேசணுமா, ஹிந்தியும் பேசணுமா, இல்லை தமிழ் மட்டும் பேசணுமா, சுத்த தமிழ் பேசணுமா, இல்லை கான்வர்சேஷனலாக இப்போ நம்ம பேசுகிற மாதிரி பேசலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் இவெண்ட்னு மாண்புமிகு அதெல்லாம் கரெக்டாக ஒரு டைட்டிலோடு அவங்க ஃபுல்லாக சொல்லணும். அந்த மாதிரி பண்ணுற எம்சிஸ்லாம் இருக்காங்க. நம்ம அவங்கள தான் டைரெக்டாக கூப்பிடுவோம். வி வில் நெவர் எக்ஸ்பெரிமெண்ட் வேறு யாரையோ வச்சிடலாம். ஏன்னா வந்து தமிழ் உச்சரிப்பு எங்கெங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் எங்கெங்கெல்லாம் ஆத்தென்டிக்காக இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ ஒரு கார்பரேட் இவெண்ட்டுக்குள்ளே வரும்போது ஆர் எனி ஈவெண்ட் உள்ளே வரும்போது பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிவிட்டு பிரேக் டவுன் பண்ணணும். இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது, முதல்ல அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு தீம்,
வைக்கணும். இப்போ 100th இயர் அப்படின்னா என்ன தீம்ல நம்ம கொண்டு வரலாம்? ஆர் வி கோயிங் டு டாக் அபவுட் ரெசிலியன்ஸ், ஆர் வி டாக்கிங் அபவுட் கிரிட், இல்ல growth, இல்லாட்ட டீம் ஒர்க், எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவெண்ட்டுக்கான ஒரு நேம், இவெண்ட்டுக்கான ஒரு லோகோ டிசைன் பண்ணணும். ஸோ டிசைனருக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ரெக்குவயர்மெண்ட் போகும். இப்போ நம்ம போட்ட மொத்த லிஸ்ட்டுமே வந்து நம்மளோட பட்ஜெட்டிங் டீமுக்கு போகும். இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க. இதில் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் கிளைண்ட்டுக்கிட்ட இதை பண்ண போறோம் அதை பண்ண போறோம்னு சொன்னாலும் இடம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் டே நைட்டு கிடைக்கும். அந்த இடத்த ஃபுல்லாக மாற்றணும். காலியாக ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அதில் ஸ்டேஜ் போடணும், பேக்ட்ராப் போடணும், சவுண்டு, லைட்டு, டிலே ஸ்க்ரீன்ஸ் போடணும், ரெட் கார்பெட் போடணும், ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி வரும், அவளுக்கெல்லாம் வந்து ரேசர்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து வெளியில் வெல்கம் ஏரியா டெக்கரேட் பண்ணணும், ஃபோட்டோ பூத் டெக்கரேட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அவங்க எத்தனை அடி, எவ்வளோ பெருசாக இருக்கு, ஹைட் எவ்வளோ போடணும், வித் எவ்வளோ போடணும், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும், அதெல்லாம் பார்த்து கணக்கு போடுவாங்க. எவ்வளோ சேர்ஸ் வரும், ஃப்ரண்ட்ல விஐபிஸ்க்கு எவ்வளோ சோஃபாஸ் வேணும், 2 சீட்டரா, சிங்கிளா, 3 சீட்டரா, பின்னாடி ரவுண்ட் டேபிள்ஸ் இருக்கா, இந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒரு பக்கம் காஸ்ட் எஸ்டிமேட், இன்னொரு பக்கம் நம்மளோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. என்னென்ன இப்போ நம்ம வந்து போட்டிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளைண்ட்ஸுக்கு டிஸ்கிரைப் பண்ணி சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால ஒன்னொன்னுத்தையுமே உட்காந்து ப்ரெசன்டேஷனில் கம்ப்யூட்டரில் வந்து போட்டுட்டு, இப்போ முதல்ல இன்வொகேஷன். இப்போ கவர்மெண்ட் இவெண்ட்னா ஸ்டேட் ஆந்தம் பாட போகிறோம், யார் பாட போகிறாங்க, எவ்வளோ பேர் வர போகிறாங்க, அவங்களோட காஸ்டியூம் என்ன வரைக்கும் நான் போடுவேன். ஏன் அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ அவங்களோட லோகோ கலர்ஸாக இருக்கலாம், அவங்களோட ஃப்ளாக் கலர்ஸாக இருக்கலாம், சும்மா கூட போய் ஏதோ ஒன்று போட்டுட்டு பாடலாம். ஆனால் நான் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து அதில் பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம், அதில் கிளைண்ட்டுக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கும் சம்மந்தப்படுத்தி என்ன பண்ணலாங்கிறத நான் யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி அது முடிச்ச உடனே டிக்னிட்ரிஸ் எல்லாம் மேலே கூப்பிட்டு உட்காந்து வைக்கிறோமா, எவ்வளோ சேர்ஸ் வேணும், அந்த டயஸ் பிளான் என்ன, யார் பக்கத்தில் உட்கார போகிறாங்க, ஃப்ரண்ட்டில் டீபாய் வருதா, அதுக்கு மேலே வந்து புக்கே வருதா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு ஹோஸ்டஸஸ் எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க, அண்ட் அவங்க என்னென்ன கொடுக்க போகிறாங்க, அதோட சாம்பிள்ஸ் அதெல்லாமே வந்து ஒரு பக்கம் ப்ரெசன்டேஷனில் இருக்கும், இன்னொரு பக்கம் நம்மளோட டீம் வந்து சாம்பிள்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு போவாங்க. இப்போ மெடல்னா எப்படி இருக்கும், ட்ரோஃபின்னா எப்படி இருக்கும், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம கிளைண்ட்டு கிட்ட காட்டுறதுக்கு டைரெக்டாக ஹார்ட் காப்பியும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ வி ஹேவ் த டிசைனிங் டீம். இந்த மாதிரி ஒரு இடம் சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்குது, இந்த மாதிரி நம்ம வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியம் இல்லை அவுட்டோர் ஸ்டேடியமில் நடக்குதுன்னு சொல்லும் போது அவங்க ப்ரொடக்ஷன் டீமோட பேசிட்டு எந்த சைஸில் பண்ணணும், எந்த ஹைட்டில் பண்ணணும்னு பார்த்து அவங்க டிசைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ரொடக்ஷன் டீம் அதுக்கு காஸ்ட் போட ஆரம்பிப்பாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம் வந்து அதுக்கான ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. எங்களோட ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து ஜென்ரலாக சில ஆர்டிஸ்ட்ஸை ஃபோன் பண்ணி பிளாக் மட்டும் பண்ணுவோம். நீங்கள் இந்த தேதிக்கு அவைலபிளாக இருக்கீங்களா, ஒரு ஈவெண்ட் வருது, ஜஸ்ட் பிளாக் பண்ணுறோம், வி வில் லெட் யூ நோன்னு சொல்லுவோம். நம்ம அப்போ கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்மளே அந்த ஈவெண்ட் பண்ணுறோமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ப்ரெசன்டேஷனில் போட்டுட்டு கிளைண்ட் இவர் தான் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவருக்கு வேற ஷோ இருந்ததுன்னு அப்போ கிளைண்ட் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்னு நினைக்கிறோமோ அவங்களாம் அவைலபிளாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கான ஒரு டீம் பண்ணும். இதை முடிச்சுட்டு கிளைண்ட்டு கிட்ட போய் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ண உடனே நம்ம கொடுக்குற 20 ஐடியாஸில் அவங்க ஒரு 6 ஐடியாஸ் எடுப்பாங்க, அவங்க ஒரு 2 ஐடியாஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு மினிட் டு மினிட் ஸ்கெடியூல் போடுவோம். 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் எவ்ரி மினிட் என்னென்ன நடக்கிறது. இப்போ 2 hours இன்வொகேஷன், அதுக்கப்புறம் 5 hours வந்து வெல்கம் ஸ்பீச், அதுக்கப்புறமா ஒரு 15 minutes வந்து முதல் ஆக்ட், அது வந்து ஒரு டான்ஸ் மேஷப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா போடுவோம். இப்போ நம்முடைய வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டு திருமண விழா அப்படிங்கிற போது எல்லாருமே ஆர்வமாக கலந்துப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்னா கூட நிறைய பேர் வந்து அதில் ஆர்வமாக கலந்துப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த கம்பெனி ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஒரு நாள் லீவில் நம்ம எதுக்கடா வேலைக்கு போகணும், அதுவும் இல்லாமல் கம்பெனி அப்படிங்கிறப்போ அது நம்ம வேலை செய்கிற இடம், அங்கே நம்மளுக்கு மேலே இருக்கிற உயரதிகாரிகள் முன்னாடி நம்முடைய என்ஜாய்மெண்ட்டை எப்படி காட்டிக்கிறது அப்படிங்கிற தயக்கமும் சில பேருக்கு இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க அந்த டேவை என்ஜாய் பண்ணுறதுக்கான என்னெல்லாம் விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க? ஒரு கார்ப்பரேட் வீடியோ பண்ணோம். ஸோ இப்போ அது போட்டதுக்கு அப்புறமா அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். அதாவது என்னென்ன, ஓகே இதுலேருந்து ஒரு 20 days இருக்குது ஈவெண்ட்டுக்கு. ஸோ அதுக்கான போஸ்டர்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு டெய்லி ஹைப் கொடுத்துட்டே இருப்போம். ஈவெண்ட்டோட தீம் இதுன்னு ஒரு நாள் சொல்லுவோம், வென்யூ இதுன்னு ஒரு நாள் சொல்லுவோம். ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா ஆடிஷன் பண்ணுங்கன்னு ஒரு கால் ஃபார் பண்ணுவோம். அதுக்கு ஜட்ஜஸ் அனுப்புவோம். அது முடிச்சோடனே அவங்கள க்ரூம் பண்ணுறதுக்கு ட்ரெயினர்ஸ் அனுப்புவோம். ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் 2 நாள் முன்னாடி அங்கே வந்து ஒரு டோல் வைக்கிறதோ இல்லை சண்டை மேளம் வைக்கிறதோ இல்லை கேம்ஸ் வைக்கிறதோ, திடீர்னு வித்யா எழுந்து வாங்க வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட மாட்டீங்கல்ல, உங்கள் மைண்டில் 1000 விஷயம் ஓடும். அப்போ வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிறவங்களுக்கும் மைண்டில் 1000 விஷயம் இருக்கும்.
ஸ்லோவாக நம்ம அந்த மூட் செட் பண்ணணும். ஓகே, ஒரு ஃபெஸ்டிவ் மூட், ஒரு ஆம்பியன்ஸ், அவங்க ஆஃபீஸில் ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் ஆர்ச் போடுறது, ஒரு ஸ்டாண்டி வைக்கிறது, 10 days to go 5 days to go போடுறது, பலூன்ஸ் வைக்கிறது. வி பேசிக்கலி பில்ட் த ஹைப். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த ஆர்வம் கிரியேட் பண்றீங்க, இந்த கியூரியாசிட்டியும் கிரியேட் பண்ணி விட்டுறீங்க. என்ன நடக்க போகுது, நம்மளும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கறது. கரெக்ட். ஆல்சோ நிறைய பேர் சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு லீவ் கிடைக்குது, நம்ம வீட்டில் உட்காரலாம்னு நினச்சிடக்கூடாது. இன்னைக்கு போகணும், இது ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஸோ வரப்போறவங்களோட வீடியோ பைட்ஸ் வாங்குவோம், அது எல்லாத்தையுமே போடுவோம், அவங்க எல்லாம் இன்வைட் பண்ற மாதிரி போடுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுவோம். பேரலி பட்ஜெட் அப்ரூவல்ஸ் வாங்குவோம். கிளைண்ட் வந்து அதுலேயும் சில கரெக்ஷன்ஸ் இருக்கும், சில அடிஷன்ஸ் இருக்கும், சில டெலிஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பண்ணி நம்ம பிஓ ரேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அட்வான்ஸ் வரும். அண்ட் தென் வி கோ ஹெட் வித் த ஈவெண்ட். பிளானிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நுணுக்கமாக ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் நம்ம கவனிச்சு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் இவ்வளோ டீட்டெயில்டாக பிளானிங் பண்ணி என் டீம் கிட்ட நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கிளைண்ட் கிட்டையும் சொல்லி முடிச்சிட்டேன். எக்ஸிக்யூஷன் டே. ஸோ நம்ம ப்ரெசன்டேஷனில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி ஒன்றொன்னா ரெடியாக ஆரம்பிக்கும். ஒரு டைம் லேப்ஸ் வீடியோ மாதிரி அழகாக அந்த பிளாங்காக எம்டியாக இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம் ஸ்லோவாக கன்ஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிக்கும். டெஸ்டிங் எல்லாம் நடக்கும், ரிஹர்சல்ஸ் எல்லாம் நடக்கும். திரும்பி பார்த்தாக்க ஒவ்வொரு பஸ்ஸாக வர ஆரம்பிக்கும். வெளியில் எல்லாம் மேலத்தாளத்தோட வெல்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் என்ன நடக்குதோ அது அதுக்கு முன்னாடி பண்ண அத்தனை நாளோட பிளானிங் மட்டும்தான். நமக்கு அந்த இடத்துல அதை ரன் பண்ணுறதுக்கான டைம் மட்டும்தான் இருக்கும். அதுலேயுமே என்ன பிரச்சனை இருந்தாலும் அது ஸ்டேஜுக்கு பின்னாடி மட்டும்தான் தெரியணும். நம்ம அடிச்சு பிடிச்சி என்ன வேணா பண்ணி பேக்கப் போட்டு ஏதோ ஒன்று பண்ணோம். ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. அது வந்து ஒரு கிரவுண்ட் ரூல். ஏன்னா நம்மக்கிட்ட அதுக்காக தான் அந்த வேலை கொடுத்துருக்காங்க, நம்ம தப்பு பண்ணாமல் பண்ணுவோன்னு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், பிளான் ஏ பிளான் பி எல்லாமே வைப்போம். திடீர்னு ஒரு டான்ஸ் டீம் கூப்பிடுறோம், அனௌன்ஸ் பண்ணுறோம். அதில் ஒருத்தங்க மட்டும் காஸ்டியூம் போட்டுட்டு இருக்காங்க ரெடியால. டப்புன்னு எம்சி கிட்ட நீ க்ரௌடுக்குள்ளே போய் சும்மா ஒரு கேம் கண்டக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியூ கொடுப்போம். எப்போ அவங்க முடிக்கணும், டான்ஸர்ஸ் ரெடியான ஒன்று. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சீம்லெஸ்ஸாக தெரியும். அடுத்தது ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு, பட் அதுக்கு முன்னாடி நான் அவங்கள ஒன்று கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போகும்போது அது அவங்களுக்கு தப்பாக தெரியாது. நம்ம பின்னாடி என்ன வேணா மாற்றலாம், ஆனால் முன்னாடி ஷோ வந்து சீம்லெஸ்ஸாக போகணும். இப்போ நீங்கள் ப்ராசஸ் அந்த எக்ஸிக்யூஷன் நம்மளுடைய பிளானிங் எல்லாமே நிஜத்துக்கு வரும்போது அங்க சில கிரவுண்ட் ரியாலிட்டி சவால்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? லாஸ்ட் மினிட்ல உங்க கிளைண்டே சொல்லுவாங்க, இதை கொஞ்சம் மாத்துங்க, இதை சரி பண்ணுங்க, இதை சேஞ்ச் பண்ணுங்க, இப்படி சேர்த்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எக்ஸிக்யூஷனுங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி 1-2 மாற்றங்கள் கிடையாது. 100 பேர் வந்து 100 விஷயம் கேட்பாங்க. அது எப்படின்னா அன்னி வரைக்கும் நம்ம ஒருத்தர்கிட்ட தான் பேசியிருப்போம் அந்த கம்பெனியில். ஆனால் ஈவெண்ட்டுக்கு வந்து நிறைய ஊர்லேருந்து அவரோட பெரிய தலைங்கள்லாம் நிறைய பேர் வந்து இறங்குவாங்க. அவங்க எல்லாம் வந்து இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுலாம் சொல்லுவாங்க. பட் அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் தட் இஸ் அதுதான் நம்மளோட வேலை அங்கே அந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் வந்து ப்ராக்டிக்கலி என்னென்ன பாசிபிள், என்னென்னக்கு வந்து காஸ்ட் அப்ரூவல் இஸ் நீடட், என்னென்னலாம் நாட் பாசிபிள்ங்கிற புரிதல் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஆஸ் யூ க்ரோ பை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பண்ண உங்களுக்கு தெரியும். திடீர்னு வந்து இப்போ வந்து ஒரு டிக்னிட்டரி பேர் ஆட் பண்ணோம், அந்த சேரில் ஓட்டணும்னு சொல்கிறாங்களா, டப்புன்னு பிரிண்டர் கிட்ட ஃபோன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்கு வந்து இட் இஸ் பாசிபிள், நம்மளால பண்ண முடியும். ஆனால் திடீர்னு யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் கேட்குறாங்க, அவங்க அவைலபிளா இல்ல இங்க ஒரு விஷயம் வரணும்னு சொல்றாங்க, அது பண்ண முடியாது. அது பண்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். இந்த இடத்துல ஒரு செட் மாதிரி போட்டு எனக்கு ட்ரோஃபீஸ் எல்லாம் மேலேருந்து டிஸ்பிளே பண்ணி கொடுன்னு கடைசி நிமிஷம் வந்து சொல்றாங்கன்னா, நோன்னு சொல்றதுக்கும் நமக்கு வந்து தெரியணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தைரியம் அந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா வேணும். ஸோ எது பாசிபிளோ அதை அகாமடேட் பண்ற மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். எது கொஞ்சம் கஷ்டமோ அதுக்கு ட்ரை பண்ணி நாங்கள் எப்போவுமே கிளைண்ட்டுக்கு நோ சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். அதில் ஒரு பெரிய காஸ்ட் இம்பேக்ட் இருந்ததுன்னா, சார் இது இவ்வளோ ஆகும், இதுக்கு உங்களோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா திடீர்னு அவங்களும் ஒரு 50,000 ரூபாய் எடுக்கணும்னு இப்போ வீட்டு செலவுன்னா நம்ம எடுத்துருவோம். ஆனால் கம்பெனினா அப்படி கிடையாது. எல்லாரோட அப்ரூவலும் வேணும். டைரக்டர் ஃபைனான்ஸ்க்கு போகும், அது பெரிய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதனால வந்து அவங்க சட்டுன்னு அப்படி காஸ்ட்டை மட்டும் அப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த பணம் எக்ஸ்ட்ரா இருக்கா இல்லையான்னு. அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உடனே ஆர்கனைஸ் பண்ண முடியும். இப்போ இன்டோர் ஈவெண்ட்ஸ், ஒரு அரங்கத்துக்குள்ளேயோ ஒரு மண்டபத்துக்குள்ளேயோ ஒரு வீட்டுக்குள்ளேயோ நீங்கள் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணும்போது அதில் சில அட்வான்டேஜும் இருக்குது, கொஞ்சம் மைனஸும் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ திடீர்னு கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இன்டோரில் அகாமடேட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இப்போ க்ரௌடுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து என்ன மாதிரி ஈவெண்ட்டுக்குன்னு நமக்கு தெரியணும். இப்போ கல்யாண வீடுன்னு நமக்கு தெரியும், தோராயமாக நம்ம எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்கோம், முன்ன பின்ன எவ்வளோ ஆகும்னு தெரியும். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, டைனிங் ஹாலில் ஒரு LED ஸ்க்ரீன் வச்சிடறாங்க, கீழே வரவேற்பு வர இடத்துல ஒரு LED வச்சிடறாங்க. யார் வேணால் எங்கே வேணால் இடம் இருக்கிற இடத்துக்கு போய் மேலே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. பப்ளிக் ஈவெண்ட்டுன்னு அதே மாதிரி இப்போ நம்ம சீட்டிங் வந்து பிளான் பண்ணணும். நம்ம இடத்துல
அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், சேர்ஸ் எல்லாம் பேக் ஸ்டேஜில் அடுக்கி வச்சிருவோம். ரொம்ப க்ரௌடு வந்ததுன்னா அந்த டைம் சேர்ஸ் போடுவோம். இது வந்து இடம் இருந்தா. இடம் இல்லாத பட்சத்தில் வெளியில் ப்ரீ ஃபங்க்ஷன் ஏரியா கீழே மேலே என்ன இடம் இருக்குன்னு பார்த்துட்டு உள்ளே நடக்கிற விஷயத்த வெளியில் வந்து ஒளிபரப்பு செய்வோம் ரியல் டைமில். அப்படி பண்ணும்போது நிறைய பேர் இப்போது ஃபேமிலிஸ் வச்சு நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது, கம்பெனிஸ்லாம் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணிடுவோம், குழந்தைங்களுக்கான நிறைய கேம்ஸை வெளில வச்சிருவோம். அம்மாவோ இல்லை அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் வெளியில் போயே ஆகணும். ஏன்னா குழந்தை அங்கே உட்காந்து ஸ்பீச் கேட்க போகிறது கிடையாது. ஸோ எங்கெங்கே க்ரௌடை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்த்துருவோம். பார்த்து அதுக்கான ஒரு ஸ்கோப் எப்போவுமே பிளான் பி. ஒரு ஃபோட்டோ பூத்தில் எப்போவுமே ஒரு 50 பேர் நின்றுட்டே இருப்பாங்க லைனில் அடுத்தது ஃபோட்டோ எடுக்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீ ஃபங்க்ஷன் ஏரியா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது, கீழே ஸ்டார்டர் சீக்கிரம் ஆரம்பிக்கிறது, இல்லை இன்னும் க்ரௌடு வரல அப்படின்னு அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். வெளியிலேருந்து யாருமே உள்ளே வரல, நிகழ்ச்சி ஆரம்பிக்க முடியலன்னு வெளியில் எல்லாரையும் நிறுத்த சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பாட்டு போட்டுருவோம். ஸோ ஓகே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாம் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் க்ரௌட் வந்தோடனே ஸ்லோவாக வெளியே தரப்போம். அந்தந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுறது தான். இப்போ இண்டோர் ஈவெண்ட்ஸ் பற்றி பேசணும். அவுட்டோர் ஈவெண்ட்ஸில் இருக்கிற பெரிய சேலஞ்ச் தான் நம்முடைய வெதர். மழை வெயில். நம்ம நல்ல ஒரு மழை காலத்தில் அந்த ஈவெண்ட் வந்து நல்ல ஓப்பன் ஏரியாவில் இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கிளைண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் மழை வந்து போகிற சீசனாக இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அந்த கிளைண்ட் எப்படி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்க? மழைங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கன்வின்சிங் தேவைப்படாது. அவங்களுக்கு அதை நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க முதல்ல பிளான் பண்ணும்போது. நாங்கள் வந்து அவுட்டோர்னு ஃபஸ்ட்டு வெதர் தான் பார்ப்போம். ஏன்னா வெதர் கேன் மேக் ஆர் பிரேக் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப நல்லா கொண்டு போயிடலாம், இல்லை ஃபுல்லாக லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் கொடுத்துடலாம். 10 பேரில் 9 பேர் ஒத்துப்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் நமக்கு வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் வருது, எல்லாருமே பார்க்குறாங்க. ப்ளஸ் ரொம்ப இத்தனை லட்சம் இத்தனை கோடி போட்டு செலவு பண்ணுறோம், அன்றைக்கி மழை வந்தால் எல்லாம் கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு முதலே கால் எடுக்கிறவங்க இருக்காங்க. சில பேரை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும். எப்படின்னா, அன்னைக்கு மழை காட்டலையே, அதுக்கு 2 நாள் முன்னாடி தானே காட்டுறது, தூரல் தான் காட்டுதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த அவுட்டோர் ஈவெண்ட்டை நாங்கள் 10 நாள் முன்னாடி எடுக்கிறோம். ஏன்னா பெரிய செட்டு போடுறோம், அங்கே வந்து ஒரு 80,000 சேர் போடுறோம், அங்கே அவ்வளோ டிவிஸு டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ்லாம் வைக்கிறோம். ஒரு துளி மழை பெஞ்சாலும் லைட் எல்லாம் வெடிச்சிரும் ஆன் பண்ணா. அதனால ஈவெண்ட்டுக்கு 10 நாள் முன்னாடி ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்மளால பண்ண முடியாதுங்கிறத நம்ம அவங்க கிட்ட சொல்லிடுவோம். அந்த மாதிரி சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் மாற்றிருக்கோம். அண்ட் அப்போல்லாம் மழை பெஞ்சிருக்கு, கிளைண்ட்ஸ் எல்லாம் நல்ல வேளை நம்ம இடத்த மாற்றினோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிசார்ட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம், எல்லா ரூம்ஸும் உள்ளதாக இருக்குது, எல்லா ஊர்லேருந்து வரவங்க உள்ளதாக இருக்காங்க, மழை பெஞ்சா பார்த்துக்கலாம், அவங்க உள்ளே போயிட்டு மாற்றிட்டு வரட்டும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் அது ரொம்ப கம்மி பேர் தான். இப்போ நம்ம போகிற இடத்துலையே வந்து இண்டோர் அண்ட் அவுட்டோர் ஆப்ஷன் இருந்ததுன்னு இப்போ அந்த ஹோட்டல்லையே நம்ம பேசிக்கலாம். அன்றைக்கி மழை பெஞ்சதுன்னா உள்ளுக்குள்ளே எங்களுக்கு பால் ரூம் தருவீங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம். அன்றைக்கி அவங்க அந்த பேக்கப் ஆப்ஷன் வச்சுக்கணும். இல்லை பால் ரூம் இஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட், வேற ஒரு நிகழ்ச்சிக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம இண்டோர் அண்ட் அவுட்டோர் ஆப்ஷன் இருக்கிற வென்யூவாக பார்க்கணும். அந்த முன்னாடி நாள் நம்ம அந்த கால் எடுத்துக்கலாம். இப்போ பேக் ட்ராப் போட போகிறோம் அப்படிங்கும்போது அது உள்ளே போடலாமா வெளில போடலாமா, இன்றைக்கி பயங்கர காற்றா இருக்குது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேங்கிற காலை முன்னாடி நாள் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு அந்த வென்யூ வந்து ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணணும். அந்த வென்யூல அந்த ஆப்ஷன் இல்லைன்னா அப்போ அது வேஸ்ட். சம்டைம்ஸ் கிளைண்ட்டே அந்த வென்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுக்கும்போது இன்னும் சேலஞ்சிங்காக இருக்கும்ல? அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் சொல்லுவோம், நம்ம போய் பார்ப்போம், நம்ம ஆப்ஷன் கொடுப்போம். சார் இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, உள்ளுக்குள்ள ஒரு பேங்க்வெட் ஹால் இருக்குது, ஆனால் 250 பேர் தான் உட்கார முடியும், நீங்கள் பேசாமல் அதையும் பிளாக் பண்ணி ஹோட்டலில் சொல்லிடுங்க. பை எனி சான்ஸ் மழை வர மாதிரி இருந்ததுன்னா ப்ரீவியஸ் நைட் நம்ம அதை கால் எடுத்துட்டு உள்ளே மாற்றிக்கலாம். வெளியில் ப்ரீ ஃபங்க்ஷன் ஏரியாவில் ஸ்நாக்ஸ் ஸ்டார்டர்ஸ் அப்புறமா வந்து கேம்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கலாம் சார். இல்லை சேர்ஸ் பாதி போட்டு பின்னாடி ஃப்ளோட்டிங்காக வச்சிடலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். அந்த இருக்கிற இடத்துல என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிறது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளால கொஞ்சம் பெட்டராக சஜஸ்ட் பண்ண முடியும். தட் we will suggest. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் நடத்தலான் இருக்கேன், இல்லை நான் ஒரு ஈவெண்ட் என்னுடைய கம்பெனியில் நடத்தலான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் ஏன் ஒரு ஈவெண்ட் மேனேஜரை காண்டாக்ட் பண்ணணும்? நான் ஏன் அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும்? எந்த வகையில் எனக்கு அவங்க உதவுவாங்க? என்ன கைட் பண்ணுவாங்க? அகெயின் இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக். இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜர் கேன் கெட் யூ த பெஸ்ட் டெக்கரேட்டர்ஸ், பெஸ்ட் ஃப்ளாரிஸ்ட்ஸ், பெஸ்ட் ஆர்டிஸ்ட்ஸ், அவங்களோட ட்ராவல், போர்டிங், லாட்ஜிங், அக்காமடேஷன், உங்களோட நிறைய விஷயங்கள், நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு உங்களுக்கு டைமை கொடுத்துட்டு நீங்கள் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, யார் வேணால் பண்ணலாங்கிற விஷயங்களை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய பிளெஸிங் ஒரு சோஷியல் இவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். கார்பரேட் இவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நிறையா விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு கம்பெனிலேருந்து ஃபண்ட்ஸ் போகணுன்னா எம்பேனல்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம கம்பெனி ஒரு கம்பெனியோட எம்பேனல் ஆகிடுச்சுன்னா நமக்கு அவங்களால காசு போட முடியும். இப்போ நான் அந்த கம்பெனியோட எம்பேனல் ஆலைன்னா அவங்களோட பேமெண்ட்டை எனக்கு அவங்க கொடுக்க முடியாது. ஸோ இப்போ எம்பேனல்மெண்ட்டுக்கு அப்புறமா
எனக்கு அவங்க ஒரு 100 ரூபாய் போட்டாங்கன்னா நான் அதை 10 பேருக்கு 10 ரூபாயா கொடுக்க முடியும். கம்பெனியால 10 பேருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா சின்ன சின்ன வெண்டர்ஸ் அவங்க எம்பனல் பண்ண மாட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, 8 கம்பெனி கூப்பிட்டு அதுல 3 பேரை சூஸ் பண்ணி அவங்களோட டேன் நம்பர், பேன் நம்பர், ஜிஎஸ்டி எல்லாம் வாங்கி அவங்கள ரெக்கார்ட்ஸ்ல ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ பேமெண்ட் எனக்கு மட்டும் வரும். நான் சிங்கருக்கு கொடுப்பேன், டான்ஸருக்கு கொடுப்பேன், ஃப்ளாரிஸ்டுக்கு. அது ப்ளஸ் மிச்சபடி மெயின் ரீசன் வை தே ஆர் கமிங் டு அஸ். அது ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதை மட்டுமே பண்ணி அதை மட்டுமே பழகி வெளில வராங்க, அதை மட்டுமே பார்க்குறாங்க. அவங்களுக்கு யார் நல்லா பண்ணுவாங்க, யார் டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க எல்லாமே தெரியும். ஸோ நம்ம செட் பண்ணுற ஒரு ஸ்கேல், ஒரு ப்ரெசன்டேஷன் மீட்டிங்கில் போய் இப்படி தான் உங்கள் ஸ்டேஜ் இருக்கும், இப்படி தான் உங்கள் பேக் ட்ராப் இருக்கும், இந்த வழியாக தான் வருவாங்க, இந்த இடத்துல தான் விஐபிஸ் உட்காருவாங்கன்னு சொல்லும் போது நம்ம முதல்லயே அவங்க கிட்ட காட்டுறோம் இப்படி தான் அந்த ஈவெண்ட் இருக்க போகிறதுன்னு. இப்போ இந்த இன்விடேஷன் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இந்த மொமெண்டோ தான் ஃபெலிசிட்டேஷனுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது முதல்லயே நம்ம அவங்களுக்கு காட்டிடுறோம் என்ன அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு. நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க உங்க கம்பெனியில் ஒரு 10 பேரை போய் இன்னொரு 10 பேரை கூட்டிட்டு வர சொல்லி அவங்க எல்லாரோடையும் உட்காந்து அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட்டுக்கு எம்பனல்மெண்ட் பண்றது, இல்லை எப்படி அவங்களுக்கு பே பண்ணணும்னு பார்க்கறது, கம்பேரிசன், இது எல்லாமே பண்றது இல்லை. வாட் தே டூ பெஸ்டா யாரோ அந்த ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட மொத்த பொறுப்பையுமே கொடுத்துருவாங்க. எதுனாலும் அந்த ப்ரொஃபஷனலோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. அது நல்லா வந்தாலும் எனக்கு தான் பேரு, அது நல்லா வராட்டியும் எனக்கு தான் அதோட இம்பாக்ட். அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கீங்க. இதுல உங்களுக்கு மறக்க முடியாத இந்த ஈவெண்ட் இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எதை சொல்வீங்க? மறக்க முடியாதது நிறையாவே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்லேயுமே புதுசாக என்ன பண்ணலான்னு நான் யோசிப்பேன். அப்படி பார்த்தா ரொம்ப ஸ்பெஷல் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தா செஸ் ஒலிம்பியாட், ஃபிடே இன்டர்நேஷ்னல் செஸ் ஒலிம்பியாட் நம்ம ஸ்டேட் ஹோஸ்ட் பண்ணிட்டு 198 கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நேப்பியர் பிரிட்ஜ் எல்லாம் செஸ் போர்டாக பெயிண்ட் பண்ணோம். வேர்ல்டுலேயே மோஸ்ட் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் கிளிக்ட் ஆன் அ ஃப்ளைஓவர் ரெக்கார்டு வாங்கித்தது. அண்ட் தமிழ் மண் அப்படின்னு ஒரு ஆக்ட் பண்ணோம் நேரு ஸ்டேடியமில். இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் 3D ஃப்ளோர் ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் பண்ணோம். பயங்கர சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதாவது மொத்த ஸ்டேட்டும் ஒன்றா வந்தது. எல்லா ஊர்லேருந்தும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்தும் சென்னையெல்லாம் அப்படியே கொண்டாட்டமாக இருந்தது. மொத்த ஈசிஆரையும் பிளாக் பண்ணி எல்லா ரிசார்ட்ஸ்லையும் வரவங்க எல்லாருக்குமே ஃபுட் எப்படின்னா அந்தந்த ஊரோட ஃபுட்டு சர்வ் பண்ணாங்க. பார்த்து கவர்மெண்ட்ல எல்லாமே பண்ணாங்க. ஸோ இன்னி வரைக்கும் எங்களாலேயே அந்த ஈவெண்ட்டை பீட் பண்ண முடியல. அவ்வளோ அழகாக அமைஞ்ச ஒரு ஈவெண்ட் அது. இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். தமிழ் மண் பண்ணோம். தமிழ்நாடு ஸ்டேட் ரிலேட்டடாக ஒன்று இருக்கணும்னு, அப்புறம் வேர்ல்டு ரிலேட்டடாக ஒன்று. ஸோ லைவ் பர்ஃபார்மன்ஸ் அதில் பண்ணி 100 வெள்ளை கலர் அம்ப்ரெல்லாஸ் வச்சு அதில் ப்ரொஜெக்ட் பண்ணோம். எப்படின்னா எல்லா கண்ட்ரீஸோட ஃப்ளாக்ஸுமே அந்த 100 அம்ப்ரெல்லாஸ் மேலே, டான்சர்ஸ் மேலே வரும். ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அண்ட் எல்லா டிக்னிட்டரிஸும் இருந்தாங்க. அசந்து போயிட்டாங்க எல்லாரும், தமிழ்நாடு இப்படி பண்ணாங்கன்னு. அந்த எல்லா கண்ட்ரி ஃப்ளாக்ஸும் அப்படியே மாறி இந்தியா ஃப்ளாகாக மாறிடும். நிறைய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். அப்புறம் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணோம். பரதநாட்டியம்லேருந்து கதகளி, மணிப்புரி, மோகினி ஆட்டம், குச்சிப்புடி, அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஸோ பார்த்து எல்லாமே பண்ணோம். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் இவெண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக நானும் எலிஜிபிலிட்டி ஏர்ன் பண்ணி கிடைக்கிற இடத்துலலாம் தமிழ் டெக்னீஷியன்ஸ், தமிழ் ஆர்டிஸ்ட், தமிழ் கொரியோகிராஃபர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் நிறைய நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி கேலோ இந்தியா பீகார் ரொம்ப ஐகானிக்கான ஒரு ஈவெண்ட், நேஷனல் ஈவெண்ட் பீகார்ல நடந்தது. ரொம்ப வேற ஸ்கேல்ல நடந்தது. ஆக்சுவலி அது ஒரு தமிழ் பொண்ணா வெளியூருக்கு போய் அங்க டீமோட போய் 3 மாசம் இருந்து, லாங்குவேஜ் கூட தெரியாது, ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டர் இவெண்ட் வரப்போறாருன்னு தெரிஞ்சு அந்த 3 hours ஹிந்தியில ஃபுல்லா கியூரேட் பண்ணி பண்ணதை என்னோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நினைக்கிறேன். மொழி தெரியாம வெளியூர்ல போயிட்டு சமாளிக்கிறது உண்மையிலேயே அதுவும் இந்த முக்கியமான ஈவெண்ட்கள், முக்கிய பிரமுகர்கள் வரும்போது இன்னுமே சவாலா தான் இருக்கும். அதையும் நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு சாதாரண மக்கள் வீட்டில் பண்ணுற ஈவெண்ட்ஸுக்கும் இல்லை ஒரு கார்பரேட் ஈவெண்ட்ஸுக்கும் நம்ம பெருசாக அந்த செக்யூரிட்டி பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் முக்கிய பிரமுகர்கள், பிரதம மந்திரியோ இல்லை முதலமைச்சரோ இல்லை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோ வரும்போது அங்கே உங்களுடைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் செக்யூரிட்டி வில் பிளே அ பிக் ரோல். ஸோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய டீமை கொண்டு போய் இறக்கி வேலை செய்யறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். இந்த நபரை தான் நான் கூட்டு வர போகிறேன், இந்த நபரை தான் நான் வேலை செய்ய வைக்க போகிறேன் அப்படின்னு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கோ. அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது செஸ் ஒலிம்பியாடில் தான். இப்போ பிரமுகர்களுக்கு அவங்களோட செக்யூரிட்டி வந்துருவாங்க. ஸோ நம்ம வெளியில் இருக்கிற க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும். அதுக்கு பெரிய ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம கூட்டிகிட்டு அந்த வேலையை பண்ண விடுவோம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல
பெர்மிஷன் வாங்கணும், ஆக்சஸ் வாங்கணும், இப்போ ப்ராக்சிமிட்டி பாஸ் வாங்கணும், ஸ்டேஜுக்குள்ளே யார் யார் போகலான்னு. இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஒரு 10 பேரோட டூர் பிளான் போட்டோன்னா 2 பேர் பேக் அவுட் பண்ணுவாங்க. அப்போ 2000 பேர் ஆடுற ஒரு கலை நிகழ்ச்சி, அதுவும் இந்தியா ஃபுல்லாக டான்சர்ஸை கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள் செஸ்ஸுக்கு. அது கோவிட் முடிஞ்ச டைம். ஸோ எல்லாருக்குமே கோவிட் சர்டிஃபிகேட் காட்டணும். அண்ட் எல்லார் வீட்டுக்குமே போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு போனாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டை தமிழ்நாடுல ஹோஸ்ட் பண்ணாங்க. அண்ட் பார்த்து பண்ணாங்க, எந்த இஷ்யூமே வரக்கூடாதுன்னு. அந்த டைம் வந்து நம்ம இப்போ கர்நாடகாலேருந்து ஒரு டீம் கூப்பிட்டுருப்போம், யூபிலேருந்து ஒரு டீம் கூப்பிட்டுருப்போம், மும்பைலேருந்து ஒரு குரூப் ஆஃப் டான்சர்ஸ் வருவாங்க. நம்மக்கிட்ட ஒரு நாள் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க அடுத்த நாள் பாட்டுக்கு வேற ஒரு 10 பேர் ஏறிடுவாங்க, இல்லை அதில் ஒரு 2-3 பேர் மிஸ் ஆகிடுவாங்க, ரீப்ளேஸ் ஆகிடுவாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு கை ஃப்ராக்சர் வாங்க, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமாங்க. அவங்க ஜாலியாக அதை மாற்றிடுவாங்க. நம்ம கிட்ட கேட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, அலௌடு இல்லைன்னு சொல்லி. உள்ளுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது தெரியலன்னு. இதில் என்னென்ன போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம லிஸ்ட்டு கொடுக்கணும். அது பெரிய ஈவெண்ட், 2000 பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா, அந்த மொத்த பண்டிலையும் நாங்கள் கொடுப்போம். பார்த்தா 3 பேர் மாறி இருப்பாங்க. அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் இவங்க எல்லாருக்குமே போய் ரீச் அவுட் பண்ணாங்க. ஸோ புதுசாக வரவங்களுக்கெல்லாம் வந்து அந்த என்ட்ரி கிடைக்கல. நாங்கள் அந்த அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் உள்ளே இருந்ததை விட வெளில இருந்தது ரொம்ப ஜாஸ்தி. அசிஸ்டன்ட் உள்ளே போயிடுவாங்க, டெக்னீஷியன் வெளில நின்றுட்டு இருப்பார். இவங்கெல்லாம் வெரிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொன்றா. அண்ட் அலார்மிங், அவ்வளோ பேர் வெளியில் நிற்கிறாங்க. போலீஸாலையும் இவ்வளோ தானே பண்ண முடியும், ஒருத்தரையாக அனுப்புவாங்க. ஆனால் வந்து அந்த அழுகை, அந்த பிரேக் டவுன்ஸ், அந்த சேலஞ்சஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு நான் இருக்கிறதோட பில்லர்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஆர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்க்கு ஃபவுண்டேஷனே வந்து அந்த லெசன்ஸ் தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க. சிலதுக்கு வந்து they will allow, சிலது பெர்மிட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இருக்கிறது ஒரு லொக்கேஷன், அங்கேருந்து வெளியில் வர முடியாது, ரோட்ஸ் எல்லாம் பிளாக்டு. புதுசாக யாரையும் சாமான் கொண்டு வந்து உள்ளே அனுப்ப முடியாது. திடீர்னு வந்து சேர் கலர் எல்லாத்தையும் மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால வெளில போக முடியாது, சேர்ஸும் உள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த கோடி ரோடு வரைக்கும் பிளாக்டு. பின்னாடி இருக்கிற காஸ்டியூம் டிசைனரை கூப்பிட்டு 8 ப்ளவுஸ் ஒரே கலரில் எடுத்து அந்த வெல்க்ரோ எல்லாம் பிச்சு ப்ளவுஸ் எல்லாம் போட்டு தைச்சு திரும்பி ஸ்டேஜுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ நமக்கு இருக்கிற டைமில் இருக்கிற ரிசோர்ஸஸில் எப்படி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், நம்மளோட வேலையும் நடத்திக்க முடியுங்கிறத வந்து மெயினாக பார்க்கணும். வித்தவுட் பிரேக்கிங் டவுன், வித்தவுட் ஐயோ எனக்கு தெரியல, என்னால் இது முடியல, நீங்களாம் ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப்லாம் ஆகவே முடியாது. நம்ம அங்கே நின்று அதை சால்வ் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு ப்ரீத் பண்ணாதான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சில ஈவெண்ட்ஸ்லாம் எவ்வளோ டென்ஷன் இருக்கும்னா, நான்லாம் ஒரு ஈவெண்ட்டில் வந்து நம்பாயிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஷோ பிளான் பண்ணுறேன். அதுக்கு நான் கேட்குறது வந்து பயங்கர இருட்டு. ஆனால் அவங்க அப்போ தான் அந்த இடத்தையே கட்டுறாங்க. கரெக்டாக அன்னைக்கு வந்து இடத்த திறக்கிற வரைக்கும் கட்டிகிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு கார்த்தாலெல்லாம் வந்து ஜன்னல் போடுறாங்க, வெல்டிங் பண்ணுறாங்க, ஷட்டர் மூடுறாங்க. வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்குது. நாங்கள் பண்ணுற எந்த ரிஹர்சல்லையுமே இம்பேக்டே வரல. கிளைண்ட் என்ன கத்துன்னு கத்துறாங்க, நீ இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டே, நல்லாவே இல்லை, இது சுத்தமாக தெரியலன்னு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட் சார் ஆக்சுவலாக இது வேறு லெவலில் வரும், ஆனால் அதுக்கு எனக்கு இருட்டு வேணும், இப்போ கொடுக்க முடியாது, ஈவெண்ட்டில் சூப்பராக வந்துடும். ஏன்னா நமக்கு ஒரு புரிதல் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் அந்த பில்டிங் ரெடி ஆகிற ப்ரெஷர் என்ன செம்மையாக திட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருந்தது அந்த ப்ராசஸ். எப்படி இருக்குன்னு, நம்ம பயங்கரமாக ஒன்று பண்ணி எல்லாரும் முன்னாடியும் இந்த ஈவெண்ட்டை அப்படி கூட்டின்னு வந்து நிறுத்தணும் நம்ம ஸ்டேட்டை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற ஒரு இடத்துல நான் சொல்கிறது யாருக்கும் புரியல. அங்கே எல்லாருமே பயங்கரமாக வந்து கத்துறாங்க, இப்படி ஆயிடுச்சு, நல்லாவே இல்லைன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட அண்ணா மாதிரி இருக்கிற ஒரு கொலீகா அந்த வாரம் வந்து நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம். அவ்வளோ பெரிய ட்ராமா எங்களுக்கு. பயங்கரமாக நிற்கக்கூட முடியல, சாப்பாடில் ரொம்ப நாளாக கதறிட்டே வந்து இங்கே ஒர்க் பண்ணால் இங்கே வேற திட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப வேர்ஸ்ட் சுச்சுவேஷன் மாதிரி இருந்தது. எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், எதுக்கு இவ்வளோ திட்டு வாங்குறோம், எதுக்கு கிவ் அப்பும் பண்ணாமல் நம்ம இதை பண்ணணும். சரி 2 நாள் தான், ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரே சாயங்காலம் தான், நாளைக்கு கார்த்தாலையோட முடிஞ்சிடும். இப்படி நான் ஒரு கவுண்ட் டவுன் மோடுக்கு போயிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் நல்லா பண்ண போகிறேன்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் யாருக்குமே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நாள் ஈவெண்ட் முடிஞ்சது. ஒரு 24 டாப் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா வந்திருந்தாங்க. எல்லாருமே நின்று ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்து ரொம்ப நேரம் கிளாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லாருமே போய் யார் பண்ணது இது, நம்பர் வேணும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா ஸ்ட்ரெஸ் தடங்கள் எல்லாம் வரும். நம்ம பண்ணோன்னு நினச்சிட்டோன்னு நம்ம அதை நல்லா பண்ணிட்டு வெளில வந்துடணும். அடுத்த வாட்டி வி ஆல்வேஸ் ஹேவ் அன் ஆப்ஷன், அதை எடுத்துக்கணுமா வேணாமான்னு. பட் பாதியில் விடுறதோ இல்லை ப்ரெஷரில் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறதோ அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கிடையாது. எடுத்த காரியத்தை திறம்பட முடிச்சு பாராட்டும் வாங்கியிருக்கீங்க. அதுவும் ரொம்ப டாப் ப்ரையாரிட்டியில் இருக்கிற எல்லாரோடையும் பாராட்டும் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் கொடுத்த விலையும் அதிகம்னே சொல்லணும். ரொம்ப அது கிளைண்ட்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், உங்கள் சைடில் என்ன இருக்குன்றதை அவங்களும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. சி மோஸ்ட்லி ரொம்ப நல்ல கிளைண்ட்ஸ், 1-2 பேர் இப்படியும் இருப்பாங்க. நம்ம வந்து எல்லாமே பார்க்கணும்.
அதுதான் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஈவென்ட் மேனேஜராக ஆக்கியிருக்குன்னு. அது நல்ல கிளைண்ட்ஸை விட இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். சவால்கள் தான் உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. எஸ் மேம், இப்போ நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜராக வரணும்னு நிறைய இன்றைய இளையம் தலைமுறையினர் ஆசைப்படுறாங்க, இல்லை ஒரு இல்லத்தரசி ஆசைப்படுறாங்க. அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா அவங்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை திறன்கள், பேசிக் ஸ்கில்ஸ் என்ன? முதல்ல இருக்க வேண்டிய விஷயம் ஆசை, ஆர்வம், பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச துறையை நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். அது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதில் பயங்கரமான ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த பேஷனில் தான் உங்களால் இந்த இண்டஸ்ட்ரி பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு பயங்கரமாக அப்ராடில் போய் படிச்சுட்டு பயங்கர பெரிய அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்பர் 1 பேஷன், நம்பர் 2 சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். இப்போ உங்ககிட்ட உங்களை நம்பி ஒருத்தவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டை உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அது மேபி வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற விஷயமா இருக்கலாம், இல்லை அவங்க ஆயுசுலேயே அது ஒரே தடவை தான். இப்போ கல்யாணம்னு ஒரு தடவை தான். அவங்களோட இம்பார்ட்டண்ட் மொமெண்ட், அதை நீங்கள் மேக் பண்ணலாம் இல்லை பிரேக் பண்ணலாம். அந்த மொத்த பொறுப்பையுமே உங்களை நம்பி ஒப்படைக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை எவ்வளோ ஆசைப்பட்டு பண்ணுற விஷயமா இருக்கணும். ஏன்னா நிறைய நாள் தூக்கம் இருக்காது, எப்போ சாப்பிடுவோம்னு தெரியாது. நாங்களாம் சேரில் உட்காந்துட்டு தூங்கியிருக்கோம். ஸ்டேஜுக்கு அடியிலலாம் நிறைய பேர் படுத்து தூங்கியிருக்கோம். ஃபோட்டோலாம் எடுப்போம், பாரு எல்லாம் எப்படி தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேர் பண்ணிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளில அவ்வளோ ஆசையாக நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி பார்த்து பண்ணுவோம். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது என்னென்ன, அந்தந்த டைமில் கரெக்டான டெசிஷன்ஸ் எடுக்கணும். என்ன விளைவுகள் வந்தாலும் அது நம்ம பொறுப்பு ஏற்றுக்கணும். அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கணும். அது இல்லாமல் எப்போ பாரு ப்ளேம் பண்ணிட்டு இருந்தோன்னு வைங்களேன், இது ஏதோ ஒன்று ஆச்சா தெரியல, அவன்ட்டு தான் சொல்லியிருந்தேன், கிடையாது இது நம்ம ஈவெண்ட், அது ஆச்சா ஃபர்ஸ்ட் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னு பார்க்கணும். இந்த ப்ளேம் கேம் பண்ணுறது, யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப ஆர்வம் இருக்கணும், நிறையா பார்க்கணும், உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் நிறையா பார்க்கணும். இப்போ இந்த துறை ரொம்ப பெருசுங்க. உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும்னு நீங்கள் ஒரு சிங்கராக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சிங்கர் பாடுறதுக்கு பின்னாடி அந்த மியூசிக்லாம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்கல்ல, மியூசிக் ப்ரொடியூசராக இருக்கலாம், இல்லையா அதுக்கு சவுண்டு போடுற டெக்னீஷியனாக இருக்கலாம், இல்லைன்னா மியூசிக் ப்ளே பண்ணுற டிஜேயாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு வாய்ஸ் மேலே ரொம்ப ஆசைன்னா நீங்கள் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், வாய்ஸ் ஓவர் பண்ணலாம், ஜிங்கிள்ஸ் பாடலாம், இல்லை ஒரு ஆர்ஜியாக போகலாம். நிறைய விஷயம் இருக்குது இல்லையா. உங்களுக்கு க்ரௌடோட கனெக்ட் பண்ணணும்னு ஆசையாக நீங்கள் ஒரு எம்சியாக இருக்கலாம். ஒரு சின்ன விஷயம் எடுத்தாலே அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை கன்சிஸ்டன்ட்லி பண்ண ஆரம்பிக்கணும். அதை எல்லாரும் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு பெரிய பிளெஸிங் என்ன தெரியுமா, எல்லாமே நம்ம ஃபோனில் இருக்குங்க. டெக்னாலஜி எல்லாருமே யாருக்கு கற்றுக்கணுன்னாலும் கையிலேயே இருக்குது எல்லாமே. ஊர்வம்பு பார்த்து நம்ம கெட்டு போகிறோமா, இல்லை உருப்படியான விஷயங்கள் பார்த்து நம்ம முன்னேறோமாங்கிறது பியூர்லி நம்மளோட சாய்ஸ் தான். சேம் வித் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நம்ம இதை தான் பண்ண போறோம் டிசைட் பண்ணியாச்சுன்னு உலகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஊர்ல என்ன நடக்கிறது, நம்ம ஊர்ல யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கவே கூடாது. நான் திருப்பி சொல்றது என்னன்னா, உங்க விஷன் ரொம்ப பெருசா இருக்கணும். எப்பவுமே நீங்க பயங்கரமா யோசிங்க, பெருசா யோசிங்க. எப்பவுமே பெரிய டீம்ஸோட ஒர்க் பண்ணுங்க. என்ன அதுல உங்களோட மார்ஜின் கம்மியா இருந்தா ஆயிட்டு போட்டோம். நான் நிறைய என்னை கிண்டல் பண்ணுவாங்க என்னோட ஆஃபீஸ்லலாம், நான் காசு போட்டு வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ பெரிய இவெண்ட்டாக இருந்தாலும் பேசிக்கலி பாதியிலேயே கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம அவ்வளோ பார்க்குறோம், கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அவ்வளோ நிறையா கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கணும். அது இருந்ததுன்னு அண்ட் நாலேஜ் இருந்ததுன்னு ஐ திங்க் யூ கேன் பி வெரி சக்ஸஸ்ஃபுல். கிரியேட்டிவிட்டி, கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க இந்த ஃபீல்டில்? கிரியேட்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம். என்ன அப்படின்னா, இப்போது ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு சேர் யார் வேணாலும் போடலாம், ஒரு போடியம் யார் வேணாலும் கொண்டு வைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணுறோம்ல. இப்போ வேர்ல்டு ஓவர் எல்லாருமே அந்த எக்ஸ்பீரியன்ஸை தேடி தான் போகிறாங்க. பயங்கரமாக காசு கொடுத்து ஒரு கோல்ட் பிளே கான்சர்ட் போகிறாங்க, எல்லாரும் பர்பிள் லைட் போட்டுக்கிறாங்க, பிங்க் லைட் போட்டுக்கிறாங்க. தே கம் பேக் அண்ட் சே ஐ ஹேட் அ கிரேட் டைம். எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ வரவங்க எல்லாருக்கும் அவங்க காலத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அந்த ஈவெண்ட்டில் பண்ணணும்னு அதை நம்ம க்ரியேட்டிவாக யோசிச்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல ஒரு ஆடியன்ஸாக இருந்தேன்னு, எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எதை பார்த்து நான் மலைப்பா நிற்பேன், எதை பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுவேங்கிறத நான் ஒரு ஸ்பெக்டேட்டராக யோசிச்சு அதை ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக டெலிவர் பண்ணின. கண்டிப்பாக ஐ கேன் கம் அப் வித் a lot of creative ideas. இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு என்ன வேணும், இதுக்கு முன்னாடி யார் என்ன பண்ணியிருக்காங்க, யார் என்ன பண்ணலை, முதல்ல இதை நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணாலும் அது ஒரு பயங்கரமான பேர். உலகத்திலேயே முதல் முறையாக நான் கேலோ இந்தியா தமிழ்நாடுல வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஸ்கை ப்ரொஜெக்ஷன்
ஒன்று பண்ணோம். அதாவது எல்லாருமே வந்து இப்போ கிரவுண்டில் நாங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டோம், எல்இடியில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறோம், ஹாலோகிராம் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் பண்ணுறோம். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். வேற என்ன இருக்குது, நம்ம வந்து டேரக்டாக ஸ்கைக்கு போயாச்சு. கீழே எல்லாரும் ஈவெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மேலேருந்து அந்த நைட் ஸ்கைலேருந்து திடீர்னு கேம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. பேஸ்கெட் பால், த்ரோ பால், கபடி. அந்த நேரம் அவுட்டோர் ஸ்டேடியமில் கபடி பிளேயர்ஸ்லாம் கபடி வரும்போது கத்துறாங்க, டிடி பிளேயர்ஸ்லாம் டிடி வரும்போது கத்துறாங்க. அந்த ஆம்பியன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது, எலக்ட்ரிஃபைங்காக இருந்தது. ஸோ புதுசாக நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே ஒலிம்பிக்ஸில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க, அதை விட ஒரு 100 அடி அதை நம்ம ஜாஸ்தி போடணும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதே மதுபானின்னு ஒரு ஆர்ட் இருக்குது, அதுவும் பீகார்லேருந்து வந்தது தான். அதை பற்றியும் ஒரு உலக லெவலில் ஒரு ரெக்கார்டே இல்லை. அங்கேயும் நான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மதுபானி பெயிண்டிங் ஒன்று ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஸோ அந்த இடத்த நம்ம எப்படி கூட்டிகிட்டு வந்து காட்ட முடியும் உலகத்துக்குங்கிறத நான் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசித்து டெலிவர் பண்ணோன்னு நினைப்பேன். இது நம்மள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறத விட அந்த இடத்துடைய கல்ச்சரையும் சேர்த்து ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயத்த நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்ட். இப்போ வந்து ஈவெண்ட்ஸில் நிறைய டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட் அப்படின்னா எதை சொல்வீங்க? எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக செஸ் ஒலிம்பியாடில் ஆரம்பித்து கேலோ இந்தியா தமிழ்நாடு பண்ணேன், கேலோ இந்தியா பீகார் பண்ணேன், இப்போ ஹாக்கி வேர்ல்ட் கப் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி ஹீரோ ஹாக்கி ஏஷியா கப் பண்ணேன், ஏஷியன் ரக்பி சாம்பியன்ஷிப் பண்ணேன். இங்கே நடக்கிற முதலமைச்சர் கோப்பை லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், அதுலேயும் செரிமனிஸ் இருக்குது, ஓப்பனிங் செரிமனி, க்ளோசிங் செரிமனி, அது பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த 10 நாள் மேட்சஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுவோம், அவங்களெல்லாம் கிராண்டாக வெல்கம் பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம கலாச்சாரம் எல்லாத்தையும் காட்டுவோம். முடிச்சுட்டு போகும்போது அவங்கள கூப்பிட்டு ப்ரைஸஸ் கொடுக்கறது, மெடல்ஸ் கொடுக்கறது, செலிப்ரேட் பண்ணுறது, இத்தனை நாள் என்ன பண்ணுவோன்னு போட்டு காட்டுறது, இது வந்து க்ளோசிங் செரிமனி. ஸ்பெசிஃபிக்கலி தமிழ்நாடுல வந்து நம்ம விளையாட்டுத்துறையில் வந்து ரொம்ப என்கரேஜிங் கிளைண்ட்ஸ், ரொம்ப பிளேயர் சென்ட்ரிக்காக நிறையா விஷயங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அது வெளியிலேருந்து எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் உள்ளே போய் தினம் வியந்திருக்கேன் நான். நல்ல ஐடியாஸ் எப்போவுமே வெல்கம் பண்ணுவாங்க, ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப நல்ல அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்படிலாம் சொல்லும்போது they always encourage good ideas, good quality. அது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஆனால் அவங்கெல்லாம் பர்சனலாக இன்புட் இவ்வளோ கொடுப்பாங்கன்றதே எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது. எனக்கே தெரியாதுங்க. ஏன்னா நம்ம மீட்டிங்க்கு போயிட்டு கடன்னு ஒரு 10 ஸ்லைட் காட்டும், முடிச்ச உடனே அதில் ஒரு 8 ஸ்லைடில் சிலதெல்லாம் கேட்பாங்களா, சரி இது நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படி தோணும். ஆனால் ஒன்னொன்னுத்துலேயுமே அதில் பிளேயரோட ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கீங்க இத்தனை வருஷங்களில். அதில் உங்களுக்குன்னு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஈவெண்ட், இது எனக்கு மறக்கவே முடியாது அப்படின்னா எதை சொல்வீங்க? எல்லாருக்குமே அந்த முதல் படி வந்து மறக்கவே முடியாது. எனக்கும் அந்த மாதிரி தான். ஒரு ஈவெண்ட்டுக்கு பிச் பண்ண போனேன், இந்தியாவிலேருந்து ஒரு 40 கம்பெனிஸ் வந்திருந்தாங்க. அங்கே நான் தான் நியூ கமர் மாதிரி, ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆனால் என்கிட்ட ரொம்ப நல்ல ஐடியாஸ் இருந்தது, பெருசாக பயமோ நர்வஸ்னஸோ இல்லை. அந்த டைமில் போய் ப்ரெசென்ட்லாம் பண்ணிட்டு வந்தேன், அந்த ஈவெண்ட் கிடச்சிருச்சு. அந்த ஈவெண்ட் என் ஃப்ரெண்டுக்காக நான் மீட்டிங் எடுத்து கொடுத்த ஈவெண்ட். பார்க்கறதுக்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்ன, அவசரமாக ஒரு கால் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டு, நான் வந்து என்னோட பேஷன், நான் காலேஜில் பண்ணதெல்லாம் வச்சு, அப்புறம் அவர்கிட்ட இந்த ஐடியாஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் போட்டு ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்மளோட டைமை கொடுத்து ப்ரெசன்டேஷன் பண்ணி எடுத்த ஒரு ஈவெண்ட். அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஒரு 300-400 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ஈவெண்ட்டுக்காக. நான் கம்ப்யூட்டரில் போட்ட எல்லா விஷயமும் அங்கே நிஜமாக லைஃப்க்கு வர ஆரம்பிச்சது. வெளியில் பார்த்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்லேருந்து, ஒரு பூஜா ஏரியாலேருந்து, அதுக்கப்புறமா ஃபுட் கவுண்டர்ஸ், அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ், அங்கே இருக்கிற டெக்கரேஷன், உள்ளுக்குள்ளே போனால் ரெட் கார்பெட், அதுக்கப்புறமா ஸ்டேஜ், பேக் ட்ராப், சவுண்ட், லைட், ஜென்செட், ஃபுல்லாக. நான் நினச்சேன் நம்ம எடுத்து கொடுத்த வேலையில் நம்மளால் ஒரு 300-400 பேருக்கு அந்த வாரத்தோட வேலை வாய்ப்பு ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியுது. அதனால அவங்க ஃபேமிலி சாப்பிட்றாங்க. அப்போ இது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு துறை. இன்றைக்கும் நான் காலேஜஸ்லாம் போகும்போது என்ன சொல்வேன்னா, நாளைக்கு படிப்பை முடிச்சுட்டு யார்கிட்டயோ போய் வேலைக்கு நிற்கணும்னு யோசிக்காதீங்க, நம்ம ஒன்று பண்ணி 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு யோசிங்க. ஏன்னா நான் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ஈவெண்ட்டு பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட் சொன்னார், நீ எடுத்து கொடுத்து தான் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குது, நீ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு. அப்போ நான் யோசிக்கும் போது இந்த ஒரு விஷயம்தான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டு, நம்மளால இவ்வளோ பேரோட ஃபேமிலிஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி தர முடியாது. we are able to empower the whole community. ஏன்னா இப்போ நம்ம பண்ணுற வேலையில் நமக்கு மட்டும் வேலை கிடைக்கல. கார்பெண்டர், வெல்டர், மோல்டர், ஃபேப்ரிகேட்டர், தெர்மோகோல் ஆர்டிஸ்ட், பெயிண்டர், ஃபர்னிச்சர் சப்ளையர், கேட்டரர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஜென்செட் சப்ளையர்ஸ், கார்பெட் போடுறவங்கலேருந்து எல்இடி வெண்டர்ஸ், சவுண்ட் அண்ட் லைட் பீப்புள், ஜென்செட், எல்லாருமே கூட வந்து சேர்ந்து வந்து ஒரு விழாவை நடத்தி கொடுப்பாங்க. அப்போ அத்தனை பேரோட வேலை வாய்ப்பு அந்த வாரத்துக்கு வந்து அதை நம்பி அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது நம்மளால கிடைக்குதுன்னு நினைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து
வேற எங்கேயுமே கிடைக்காது. நம்முடைய வளர்ச்சி மட்டும் இல்லாம நம்மள சேர்ந்தவங்களுடைய வளர்ச்சி மட்டும் இல்லாம நமக்காக வேலை செய்யற அந்த சமூகத்தின் வளர்ச்சியும் இதுல கண்டிப்பா நடக்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்ஃபேக்ட் நான் எப்பவுமே யோசிப்பேன், ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ல அங்க ஃப்ரண்ட்ல இருக்கிற ஆர்டிஸ்ட்டை தான் நம்ம பார்ப்போம். அந்த எல்இடி வேலை செய்யலன்னா தான் பின்னாடி எல்இடி போட்டவரே நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. மைக்கு வேலை செய்யலன்னா தான் மைக் போட்டவர் ஞாபகத்துக்கு வருவாங்க. நம்ம ஜென்ரலா யாரையும் தேங்க் பண்ணதே இல்லை. அதனால நான் பண்ண ஆரம்பிச்ச ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே நான் பிடிஎஸ் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி இந்த இடம் இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு எல்லாரையுமே காட்டுவேன். எல்லாம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியுது ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னா அது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு. பின்னாடி இருக்கிற சைலண்ட் ஹீரோஸும் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி ஒரு எஃபர்ட் நான் எடுத்திருக்கேன். வெரி ஹாப்பி. பெண்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயம், நம்ம பெண்களாக இருக்கிறதுனால எதுலேயுமே நம்ம பின்னாடி இல்லை, ஒரு படி முன்னாடி தான் இருக்கும். அதனால எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே அன்ஸ்டாப்பபிளாக இருக்கணும். பெருசாக யோசிங்க. இப்போ பண்ண முடியலையா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, அடக்கி வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நமக்கு வரும். ரொம்ப நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மீட் பண்ணும்போது தான் அந்த மேஜிக் நடக்கும். அது என்னைக்குன்னு தெரியாது, பட் அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம அதை நோக்கி அந்த தேடலை இருந்துகிட்டே இருந்தால் சீக்கிரமாக we will find our path. அண்ட் அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ செல்ஃபோன்ஸ் வந்து எல்லாரோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை கம்ப்ளீட்லி ஈட் அப் பண்ணுது. நாட் ஜஸ்ட் ஃபார் தி யங்கர் ஜென்ரேஷன். நம்மளும் எப்போ பாரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை விட்டுட்டு வெளில என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நிறையா பார்க்குறோம். அதனால ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. நம்மளால நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால கிரியேட்டர்ஸாக இருங்க, இன்புட்ஸ் கொடுங்க, எஜுகேட் பண்ணுங்க, நாலேஜ் ஷேர் பண்ணுங்க. இளையதளத்தை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நம்ம அதுலேருந்து எப்படி க்ரோ ஆகலான்னு பாருங்க. அதில் இருக்கிற நிறைய தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அப்சார்ப் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் ட்ரெயின் ஆகக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். தட்ஸ் ரியலி a wonderful message for all the listeners actually. தேங்க்யூ. இப்போ பொதுமக்கள் சில பேர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கு. என்னன்னா ஈவெண்ட் மேனேஜரை வச்சு பண்றதுக்கான ஃபங்க்ஷன்னா அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும், அதுக்காக நிறைய நான் காசு பணம் செலவழிக்கணும், என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் அவ்வளோ காசுலாம் செலவு பண்ண முடியாது, என்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சும் என்னுடைய நிகழ்ச்சியை என்னுடைய ஃபங்க்ஷனை வந்து நான் ஹாப்பி மூமெண்ட்டாக மாற்ற முடியுமா? ஈவெண்ட் மேனேஜரை வச்சுட்டு அதை பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அது வந்து பர்செப்ஷன் தான். இப்போ உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு ஈவெண்ட் ரிக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த 2 லட்சம் ரூபாய் தான் எனக்கு கொடுக்க போகிறீங்க. நான் தான் எல்லார்கிட்டையும் பேசி கம்மி பண்ணி நான் வந்து அதில் உங்களுக்கு சேமித்து தான் நான் அதில் என்னோடய சார்ஜஸ் எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக? ஸோ நான் வரதுனால நீங்கள் உங்களோட பட்ஜெட்ஸை ஏற்ற போகிறது கிடையாது. சில பேர் ஓப்பனாக இருப்பாங்க, அவங்க வரட்டும், அவங்க சொல்லட்டும், அவங்க தான் நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் நல்லா தெரியும், அவங்க கேட்குற காசை கொடுக்கலாம், இல்லை நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்லிடுவாங்க, என் மைண்டில் இதுதான் இருக்குது, இதுக்கு என்ன பண்ண முடியும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அதை அப்பர் லிமிட்டாக வச்சுட்டு பேக்வேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுவோம். அதுலேயே நம்மளோட மார்ஜின்ஸையும் நம்ம போடுவோம், நம்மளோட ப்ரொஃபஷனல் சார்ஜஸையும் போடுவோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது லாஸே கிடையாது. நம்ம பெட்டர் பீப்புளை வச்சு ரெகுலராக, இப்போ நீங்கள் ஒன் டைமாக ஒரு சிங்கரை கூப்பிட்றீங்க, உங்ககிட்ட 80,000 சார்ஜ் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு 50 ஷோ கொடுக்குறோம். அந்த இடத்துல நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், இந்த ஒரு ஷோவில் பட்ஜெட் இல்லை 60 வச்சுக்க முடியுமா? கண்டிப்பாக ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா சப்ளையர்ஸ், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸோட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறோம். We are growing as a community. We mutually help each other and support. ஸோ எனி ஃபினான்ஸ், அதாவது ஸ்மால் ஃபண்ட் ஒரு பிக் ஃபண்ட், எந்த ஃபண்ட் வச்சு நம்ம ஒரு ஈவெண்ட்டை வந்து அழகாக மேனேஜ் பண்ண முடியும், ரொம்ப அழகாக பண்ண முடியும். அப்சல்யூட்லி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டே இல்லாமல் தெர்மோகோலில் லெட்டர் கட் அவுட் வச்சு உங்கள் பேரை போடுவாங்க. அப்புறம் ஃப்ளெக்ஸ் பிரிண்டில் போட ஆரம்பித்தாங்க. இப்போ எல்இடி வாலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் கீழே ப்ரொஜெக்ஷன், மேலே ஹாலோகிராம், அதெல்லாம் வந்துச்சு. ஸோ மாறிண்டே வருது. ஆனால் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் புதுசாக என்ன இருக்குங்கிறத தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான விலையும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குது. நம்ம இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் பேக்ட்ராப்பில் போனாக்க இந்த லுக்கு தான் வரும், இந்த காசு தான் வரும். இதுவே எல்இடியில் போகும்போது இப்படி வரும், செட்டில் போகும்போது இப்படி வருங்கிற புரிதல் அவங்களுக்கு இருக்குது. நம்மளும் அதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துருவோம். உங்களுக்கு இப்போ இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, இது கம்மியாக கூட பண்ணலாம், இப்படி பண்ணலாம், ஜாஸ்தியாகவும் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும்ல எவ்வளோ தூரம் முன்ன பின்ன போகலான்னு அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. தொழில்நுட்பம் நல்லாவே வளர்ந்துட்டே வருது. டே பை டே இட் இஸ் க்ரோயிங். அப்படி இருக்கும்போது அந்த டெக்னாலஜியில் நீங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்குன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? 100% இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லாட்ட பின்னாடி வர பசங்க எல்லாமே வந்து நம்மளோட நல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஒன் கிரேட் திங் அபவுட் த யங்கர் ஜென்ரேஷன் இஸ் அவங்களுக்கு எல்லாமே இன்னும் ஃபாஸ்ட்டாக புரியுது. நம்ம வந்து ரிசோர்ஸே இல்லாமல் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம். இப்போ எல்லாமே அவங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது வருது. அதனால டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ உலகத்தில் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணாதான் நமக்கு பேர். நம்ம காலகாலமாக பண்ணதையே கொடுக்கும்போது கிளைண்ட்ஸுக்கே தெரிஞ்சிடும் நம்ம இன்னும் அப்டேட்டே ஆகலைன்னு.
அப்போ அவங்க நம்மக்கிட்ட வர போகிறாங்க, அவங்க வேற ஒரு ஈவெண்ட் கம்பெனியோட போயிடுவாங்க. நம்ம கொடுக்குற ஐடியாஸ் டாப் நாட்சாக இருக்கணும். பெஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் என்ன, ஃபியூச்சர் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியலன்னா நம்ம கிளைண்ட்ஸ்க்கு சொல்ல முடியாது. புதுமை நோக்கி ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணோன்னு நினைக்கிற கிளைண்ட்ஸு நமக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னா நம்மளை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இப்போ வர எங்க ஜென்ரேஷன் நிறைய பேர் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் துறைக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய அறிவுரை என்ன? அறிகுறின்னு பார்த்தாக்க முதல்ல கற்றுக்கோங்க. அவசரப்பட்டு ஆசையில் வெளில வந்து துருத்துருன்னு நம்ம ஏதாவது பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபியூ இயர்ஸ் எடுத்து ஃபவுண்டேஷனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்ணுறது, ஏன்னா நம்ம யார்கிட்டயோ போய் கற்றுக்கும் போது ரிஸ்க் வந்து அவங்க மேலே வந்துடும். லேர்னிங் மட்டும்தான் நம்ம மேலே, க்ரோத் மட்டும்தான் நம்ம மேலே. அதில் வர லாஸஸோ இல்லை ரெப்யூட்டேஷன் இஷ்யூஸோ என்னன்னாலுமே ஃபைனான்ஷியல் இஷ்யூஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு ஏஜென்சி ரொம்ப பெரிய வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப பெருசாகும், நம்மளோட எக்ஸ்போஷர் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க கிட்டலாம் கற்றுட்டு வெளில வரும்போது நம்ம பெருசாக யோசிப்போம் நமக்காக. அதனால எப்போவுமே ஒரு ஜாப் கிவராக இருங்க. தனியாக பண்ணணும்னு நினைங்க, ஆனால் நல்லா கற்றுட்டு பொறுமையாக கற்றுட்டு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னு நினைங்க. அவசரமாக வெளியில் வந்து ஒரு 4 கிளைண்ட்டை பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி டிமோட்டிவேட் ஆகி லாஸஸ் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்தே வெளில வர நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அப்படி இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகணும் அப்படின்னு அந்த ஈகோ சிஸ்டமோட புரிதல் ரொம்ப முக்கியம். ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாதான் கொஞ்சமாவது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் புரியற மாதிரி தெரியும், ஆனால் புரியாது. சவால்கள் நிறைஞ்ச உலகம், அதுவும் இந்த ஃபீல்டு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகிக்கிட்டே போகிற ஒரு ஃபீல்டும் கூட. அதில் இன்ஸ்டன்ட் டிசிஷன் மேக்கிங், எந்த சூழ்நிலையிலும் வெளியில் விட்டுட்டு வராமல் நின்று போராடக்கூடிய அந்த துணிவையும் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நிலச்சி நிற்கவும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. மேன்மேலும் நிறைய சாதனைகள் நீங்கள் செய்யணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரை நிகழ்ச்சி மேலாண்மை துறையில் சாதித்துக் கொண்டிருக்கும் பெண்மணி ராகினி முரளிதரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. வித்யாவதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, சென்னை.